ஜாக்கின் கண்கள் அதிர்ச்சியில் அகலவிருந்தன. நடுமுதுகில் ஏதோ ஊர்ந்து கொண்டு போவது போல இருந்தது. ஏதோ நோய் வந்தது போல கையெல்லாம் நடுங்கத் தொடங்கியது. அவனுக்குள் இப்போது ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது. அதாவது, இது உண்மையாவே போலீஸ், அதுவும் மோஹித். அப்போ மறுபடியும் நான் சரவணோட வலையில சிக்கிட்டேனா என்பதுதான். வேறு யாராவது வந்திருந்தால் அவனுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் இப்போது வந்திருப்பது மோஹித். அவரை ஜாக்குக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் 2 வருடங்களுக்கு முன்பு இதே இடத்தில் வைத்து அவன் மோஹித்தால் பிடிபட்டிருக்கிறான். அதுவும் ஒரு 19 வயது சிங்கர் பெண் ஒருத்தி மேல் கை வைக்க பார்த்த குற்றத்திற்காகத்தான். அந்த பெண்ணை கேஸ் போட்டும் கூட இவன் தப்பித்து விட்டான். ஆனால் இப்போது நிலைமை வேறாகத்தான் இருக்கிறது. 2 வருடத்தில் மோஹித் அடுத்த பொசிஷனுக்கு முன்னேறிவிட்டார். இப்போது மோஹித் இருக்கும் நிலைக்கு ஜாக்கை பிடித்துவிட்டால் ஜாக்கினால் தப்பிக்கவே முடியாது. அதிலும் அவன் இப்போது போலீஸையே அட்டாக்கும் செய்திருக்கிறான். எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் புரிய வரவும் ராடை எடுத்து கடுப்புடன் தரையில் வீசினான். சரவணன் கையை கொடுக்க மோஹித் மெதுவாக எழுந்தார். அவரது முகம் இரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் அவரது முகத்தில் சிரிப்பு குறைந்திருக்கவில்லை. ஜாக்கின் நிலையை பார்த்து சத்தமாக சிரித்தார். பின் அவருக்கு உடனே தீர்க்கப்பட வேண்டியிருக்கும் கடனை தீர்த்துவிட வேண்டும் என்று வெறி எழுந்தது. உடனே அவரது முதுகுக்கு பின்னால் இருக்கும் எலக்ட்ரிக் ரோடை எடுத்தார். ஆனால் அது ஜாக் அடித்த அடியில் உடைந்து போயிருந்தது. அதை பார்த்ததும் இன்னும் கோபம் வர உடனே ஓடிப்போய் ஜாக்கின் இரும்பு ராடை எடுக்க பார்த்தார். அதை குனிந்து எடுக்க பார்த்த நேரத்தில் அவரை ஒரு கை தடுத்தது. அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க சரவணன் தான் அவரது கையை பிடித்திருந்தான். அதை பார்த்ததும் மோஹித்திற்கு வெறுப்பு, கோபம், கடுப்பு என எல்லாம் வந்தது. எதுக்கு இப்ப இவன் நான் பழி வாங்கறது தடுக்கிறான் என்றுதான் யோசனையாக இருந்தது. மோஹித்தின் கண்ணில் இருந்த பார்வை மிகவும் பயங்கரமாகத்தான் இருந்தது. அவரது கண்ணில் பழி வாங்க வேண்டும் என்ற வெறியையும் தாண்டி இன்னும் ஒரு அர்த்தம் இருப்பது தெரிந்தது. அவரது இந்த ஆக்ஷனுக்கு பின்னால் ஏதோ ஒரு கதை இருப்பது போல தோன்றியது. அதை பார்த்து விளங்கிக் கொண்ட சரவணன் அவனது பாக்கெட்டுக்குள் கையை போட்டான். அதிலிருந்து ஒரு பேக்கை எடுத்து அதை மோஹித்திடம் கொடுத்தான். பின் அவரை பார்த்து, கவனமா இருங்க, மாட்டிக்காதீங்க என்று சொன்னான். மோஹித் சரவணனை வியப்புடன் பார்த்தார். பின் அவனிடம், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் தான் மிஸ்டர் சரவணா. நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா என்கிட்ட கண்டிப்பா கேளுங்க என்றார். அதற்கு சரவணன், கண்டிப்பா, தேங்க்யூ என்று சொன்னான். பின் அவர் ஜாக்கை என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்காமல் திரும்பி சென்றான். மோஹித் என்னதான் செய்தாலும் அதுக்கு ஜாக் மிகவும் தகுதியானவன்தான் என்று நினைத்தான். அவன் மட்டும் நேரத்திற்கு ஜோஷ் டவுனுக்கு வந்திருக்காவிட்டால் ஜாக்கினால் தாரிகா பைத்தியமாகியிருப்பாள். அதன் வெறி அவனுக்கு எப்போதும் குறையாது. ஆனாலும் என்னதான் மோஹித்திற்கு ஜாக்கின் மீது முன் கோபம் இருந்தாலும் கூட அவன் கொஞ்சம் யோசிக்க கூடியவர். அதனால் எவ்வளவு அடித்தாலும் அவன் சாகும் அளவிற்கு எதுவும் செய்ய மாட்டார் என்று யோசித்தான். மோஹித் ஜாக்கை சரமாரியாக அடிக்கத் தொடங்கினார். ஏதோ ஜென்ம பகையை தீர்த்து கொள்ள அடிப்பது போலவே இருந்தது. திரும்பி நடந்த சரவணன் ஹரிஷுக்கு, எப்பா நீங்க போடுற பிளான் ரொம்ப கொடூரமா இருக்கு என்று ஒரு மெசேஜ் அனுப்பினான். அதற்கு ஹரிஷ், நல்லதானே இருந்துச்சு. இதுக்குதான் சொல்றது ரிவர்ஸ் திங்கிங்னு சொல்லி. ஒரு நார்மலான ஆளு நீங்க. ஜோஷ் டவுனுக்கு வந்ததும் முதல்ல லோக்கல் சப்போர்ட் எடுப்பீங்கன்னு தான் யோசிப்பாங்க. வேதாவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நிறையவே பவர் இருக்கு. ஆனா அவ ஒரு பொண்ணுங்கிற ஒரே காரணத்தினால அவளால ஆடம், திலீப், மார்வல் 3 பேரையும் தாண்ட முடியாம இருக்கு. கண்டிப்பா நீங்க அவளை பார்க்க போகும்போது ஜாக் இதை நம்பிடுவான். அவனுக்கு ஏற்கனவே அவன் மேல ஒரு கோபம் இருக்கு. ஆனா என்ன, சண்டை மட்டும் போடாம இருக்காங்க என்று ரிப்ளையை அனுப்பிவிட்டு லேசாக புன்னகைத்தார். அவரது அந்த புன்னகையில் வெற்றி களிப்பு தெரிந்தது. வெரி குட் என்று அதற்கு ரிப்ளை அனுப்பிய சரவணனின் முகத்திலும் ஒரு புன்னகை இருந்தது. அவனது புன்னகையின் அர்த்தம் வேறாக இருந்தது. கூடவே, இன்னைக்கு நைட்டு ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி இருக்கு என்றும் அனுப்பி வைத்தான் சரவணன். சரவணன் மறுபடியும் திரும்பி பார்த்த நேரத்தில் மோஹித் கோபம் தீரும் மட்டும் அடித்து முடித்திருந்தார். பின் சரவணனை பார்த்து, தேங்க்யூ சோ மச் என்றார். அதற்கு சரவணன், வார்ம்லி வெல்கம் என்று சொன்னான். பின் மோஹித் கையில் இருந்த ராடை வீசிவிட்டு பேக்கையும் பற்ற வைத்தார். அதே நேரத்தில் அவர் கூப்பிட்டிருந்த பேக்கப்பும் வந்திருந்தது. எல்லோரையும் பார்த்து ஹேண்ட்ஸ் அப் என்று சொல்லவும் டேனியல் ஃபேமிலி கூட்டம் உடனே கையை உயர்த்தினார்கள். என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும்
இத்தனை போலீஸுக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது. மீடியாவும் கூடவே இருந்தது. அதை கூப்பிட்டதே ஜாக் தான். அவன்தான் என்று ஜெயிப்பான் என்று மிக உறுதியாக நம்பியிருந்தான். ஆனால் சரவணன் மோஹித்தை வரவைப்பான் என்று யாருமே நினைத்திருக்கவில்லை. இப்போதுதான் ஜாக்குக்கு அவன் இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே பொய் என்று புரிந்தது. சரவணன் வேண்டுமென்றே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறான். வேதாவை பார்க்க போனதும் கூட ஜாக்கை கீழே தள்ளத்தான் என்றும் புரிந்தது. அனைத்தையும் புரிந்து கொண்டதும் ஜாக்குக்கு வேறு எந்த ஒரு வழியும் இருக்கவில்லை. ஜாக்குக்கு இப்போது அவனை சரவணனுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் ஒரு சிற்றெரும்பு போலத்தான் தெரிந்தான். மோஹித் ரிப்போர்ட்டர்களிடமும் டேனியல் ஃபேமிலியின் அராஜகத்தை பற்றி இப்போதே போடச் சொல்லி மிரட்டினான். டேனியல் ஃபேமிலி 200 பேரை கூட்டிக் கொண்டு ஸ்டேடியத்திற்கு முன்னாடி பிரச்சனை பண்ணியதாகவும் போலீஸை அடித்ததாகவும் சொன்ன ரிப்போர்ட்டர்ஸ் அதை அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண தொடங்கினார்கள். ஜாக் முட்டி போட்டு உட்கார்ந்து கொண்டு தலைக்கு மேல் கையை வைத்துக் கொண்டு இருப்பதையும் காட்டினார்கள். சிறிது நேரத்தில் ஜோஷ்டவுன் முழுக்க அந்த செய்திதான் பரவியிருந்தது. கில்பர்ட்டின் கட்டிலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் கரிஷ்மா. அவளது முகம் முழுக்க கண்ணீரால் நிரம்பி இருந்தது. சார், எனக்கு தெரியும், நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த நேரம் எனக்கு வயசு பத்தாது சார். உங்க கூட இத்தனை வருஷம் இருந்ததையும், உங்க கூட இருந்த நேரம் நான் எந்த ஒரு படமும் பண்ணாம இருந்ததையும் மனசுல வச்சு என்ன மன்னிச்சு விட்டுடுங்க பிளீஸ். சரி, என்ன மன்னிக்காம இருந்தாலும் கூட ஜாக்க விட்டுடலாமே. என்னைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல பையனா தானே இருந்திருக்கான் என்றாள். அப்போது அவளுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஹெட் நர்ஸ், மேடம், பேஷண்டோட கண்டிஷன் இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு. இந்த நேரத்தில் இதை பத்தி பேச வேணாமே என்று சொன்னார். அதை கேட்டதும் கரிஷ்மா உடனே கண்ணீரை துடைத்துக் கொண்டு தலையை ஆட்டினார். கில்பர்ட் கடுமையான கோபத்தில் இருந்தார். அப்போது சரியாக டிவியில் பிரேக்கிங் நியூஸ் என வந்தது. அதில் ஜாக் செய்த அட்டூழியத்தை பற்றி போடவும் கில்பர்ட்டிற்கு இன்னும் கோபம் வந்தது. இப்போதுதான் கொஞ்சமாக அவரது நிலை சரியாயிருந்தது. ஆனால் இப்போது அதை பார்த்ததும் இன்னும் ஒரு தடவை ரத்த வாந்தி எடுத்தார். பின் அதீத கோபத்துடன், இவனை நானே தான் கொல்ல போறேன். டேனியல் ஃபேமிலி அவனுக்கு இல்லன்னு சொன்னதும் இப்போ மொத்த ஃபேமிலியுமே அழிக்க பாக்குறானா என்று கர்ஜித்தார். டிவியில் ஜாக்கை பார்த்ததும் கில்பர்ட்டின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. ஏற்கனவே ஜாக் மீது பயங்கர கோபத்தில் இருந்தவருக்கு அவனது இந்த செயல் இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. கோபத்தில் அவரது உடம்பெல்லாம் ஒரு நிமிடம் நடுங்க ஆரம்பிக்க அவரது வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. அவரை அந்த நிலையில் பார்த்த கரிஷ்மா பதறி போனார். பின்பு, என்னங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? இருங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியேற போனார். ஆனால் அதற்குள் கில்பர்ட் இன்ஃபியூஷன் டியூபை பிடுங்கி வீசிவிட்டு எழுந்து தரையில் நின்றார். அவர் அந்த டியூபை பிடுங்கியதும் அவர் கைகளில் இருந்து ரத்தம் வழிந்து ஓட அந்த தரை முழுவதும் ரத்தமாக இருந்தது. அதை பார்த்த கரிஷ்மாவிற்கு மயக்கமே வருவது போல் இருந்தது. உடனே கில்பர்ட்டின் அருகில் சென்றார். பின்பு, என்னங்க, என்ன பண்றீங்க? நீங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க என்று சொன்னார். உடனே கில்பர்ட் கரிஷ்மாவின் கன்னத்தில் ஓங்கி எறிந்தார். பின்பு, பாருடி பாரு, நீ பெத்த அந்த ஒழுக்கங்கட்ட புள்ள என்ன பண்றான்றத பாரு என்று சொல்லி மீண்டும் அடித்தார். அவர் அடித்த அடியில் அசைய முடியாமல் கரிஷ்மா அப்படியே தரையில் படுத்திருந்தார். ஆனாலும் அவரது காலை பிடித்துக் கொண்டு பேசினார். இல்லங்க, இதுல காட்டுற மாதிரி எதுவும் இருக்காது. என் புள்ள அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிருக்க மாட்டான் என்று சொன்னார். அதான் எல்லாம் தெளிவா தெரியுது. இதுக்கு மேல நீ என்ன பொய் சொல்லி ஏமாத்த நினைக்கிறியா? அவ என்னோட பிளட் இல்லன்னு தெரிஞ்ச உடனே என்னோட குடும்பத்தையே அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டானா என்று சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறினார். கில்பர்ட் அவ்வளவு முடியாத நிலையில் அங்கிருந்து வெளியேறிய போதும் அவரது நடை மிகவும் ஃபாஸ்டாக இருந்தது. அவரை பார்க்கும் யாருக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்ல மாட்டார்கள். அந்த அளவிற்கு அவர் மிகவும் கம்பீரமாக நடந்து சென்றார். அவர் போகும் வேகத்தை பார்த்ததுமே அவருக்கு முன்னால் சென்ற ப்ரூஸ் வேகமாக காரை எடுத்துக்கொண்டு வந்து அவர் முன்பு நிறுத்தினார். காரில் ஏறி உட்கார்ந்த கில்பர்ட் அங்கிருந்த காரின் இருக்கையில் மெதுவாக சாய்ந்து கொண்டார். பின்பு தனது பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து அதில் கிரியேட் செய்து வைத்திருந்த ஒரு குரூப்பில் மெசேஜ் செய்தார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை வந்திருக்கு. இந்த டேனியல் ஃபேமிலிய புல்லி பண்ண ஒருத்த வந்திருக்கான். அவனோட பேக்ரவுண்ட் தெளிவா தெரியல, ஆனா அவன் ரொம்ப அக்ரெசிவா இருக்கான். நீங்க எல்லாரும் கிளம்பி உடனே ஸ்டேடியத்துக்கு வாங்க என்று மெசேஜ் செய்தார். அவர் மெசேஜ் செய்த அடுத்த நொடியே அந்த குரூப்பில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் பார்த்த கில்பர்ட்டுக்கோ கண்களில் கண்ணீர் வந்தது. கில்பர்ட் சினி இண்டஸ்ட்ரியில் தனக்கென்று ஒரு இடத்தை பதித்த பிறகு
டேனியல் ஃபேமிலியை முழுவதுமாக அவர்தான் வழி நடத்தி வந்தார். அவருடைய இத்தனை வருட உழைப்பின் காரணமாக இன்று அந்த குடும்பம் அனைவரும் பார்த்து வீக்கும் அளவிற்கு உச்சத்தில் இருந்தது. இதையெல்லாம் ஒரே நாளில் தரைமட்டமாக்கிவிட்டானே என்று ஜாக் மீதும் அதற்கு காரணமாக இருந்த சரவணன் மீதும் அவருக்கு கடும் கோபம் இருந்தது. அவருக்கு தெரியும், இதற்கு பிறகு ஜாக்கிற்கு எந்த ஒரு மதிப்பும் ஜோஸ்டவுனில் இருக்க போவதில்லை என்று. அது மட்டுமில்லை, அவரின் மொத்த குடும்பத்திற்கும் இனி எந்த ஒரு ஸ்பெஷல் இடமும் ஜோஸ்டவுனில் இருக்க போவதில்லை என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் இன்று இரவு சரவணனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினார். கில்பர்ட் சற்று நேரத்தில் ஜாக் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் காரில் இருந்து இறங்கியதுமே அவரை பார்த்த ஜாக் சட்டென்று தரையில் முட்டி போட்டு உட்கார்ந்தான். பின்பு, டாட், ஐம் ரியலி சாரி. உண்மையிலேயே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க டாட். நான் நிஜமாவே நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கல. நான் அந்த சரவணனை கண்டுபிடிச்சி அவனை பழி வாங்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் ஏமாத்திட்டான். இந்த வேதாவோட ஆட்கள் எல்லாம் போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு என்கிட்ட நடிச்சிட்டாங்க. ப்ளீஸ் டாட், என்னை நம்புங்க என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் இருந்த மோகித்தை வெறுப்பாக பார்த்தான். அங்கு வந்ததுமே என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்த கில்பர்ட் மோகித்தையும் சரவணனையும் பார்த்தார். பின்பு சரவணன் அருகில் சென்றவர் அவன் முன்பு தனது கையை நீட்டினார். பின்பு, ஹலோ மிஸ்டர் சரவணன், ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களை தொந்தரவு பண்றதுக்கு எங்களை மன்னிக்கிறோம் என்று சொன்னார். கில்பர்ட் ஒருவனிடம் கை நீட்டி மன்னிப்பு கேட்கிறார் என்றார் அது சாதாரண விஷயமில்லை. அடுத்த நாள் செய்தியில் அதுதான் ஹெட்லைனாக வரும். அந்த அளவிற்கு கில்பர்ட் பிரபலமாக இருந்தார். கில்பர்ட் முன்பு நின்றிருந்த சரவணன் அவரை கண்டுகொள்ளாமல் தனது முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். பின்பு, I don't want to meet you என்று சொன்னான். சரவணன் அப்படி முகத்தில் அறைந்தார் போல் சொன்னதும் கில்பர்ட்டின் முகம் சுருங்கி போனது. பின்பு தனது கோபத்தையெல்லாம் அடக்கிக் கொண்டு சரவணனை பார்த்து புன்னகைத்தார். மிஸ்டர் சரவணன், நீங்க ஜோஸ்டவுனுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க. இந்த இடத்த பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஃபியூச்சர்ல எங்களோட உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால தயவு செஞ்சு மோஹித் கிட்ட சொல்லி புரிய வைங்க. இந்த பிரச்சனைய பெருசாக்க வேண்டான்னு சொல்லுங்க என்று மிகவும் தாழ்மையாக பேசினார். ஆனால் சரவணன் அப்பொழுதும் அசையாமல் இருந்தான். I don't want that to happen என்று சொன்னவன் மறுபடியும் தனது முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான். பின்பு, எப்படி இந்த பெரிய விஷயத்தை சின்ன விஷயம் ஆக்கணும்னு சொல்றீங்க? என்னோட ஃப்ரெண்டையும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் காயப்படுத்த நினைக்கிற ஒருத்தனை என்னால அவ்வளவு சாதாரணமா விட முடியாது என்று சொன்னான். அதுவரை சரவணனை சாதாரணமாக நினைத்திருந்தவருக்கு அப்பொழுதுதான் சரவணன் மீது ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன் வந்தது. அவருடைய இத்தனை வருட வாழ்க்கையில் அவனைப் போன்ற யங்ஸ்டர்ஸ் யாரிடமும் அவன் இவ்வளவு தைரியத்தை பார்த்ததில்லை. பொதுவாக பெரிய பெரிய பணக்காரர்களிடமே இவ்வளவு திமிரும் பிடிவாதமும் இருப்பதை பார்த்தவனுக்கு சரவணனின் இந்த குணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு மேலும் அவனிடம் நடிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவர் சட்டென்று தனது முகத்தை மிகவும் கோபமாக மாற்றினார். பின்பு, சரி, உனக்கு என்ன வேணும்? நான் இருக்கும்போது என்னோட ஃபேமிலி மேல உன்னால கைய வைக்க முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டார். அதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், இப்பதான் என்னோட பாதிக்கு வந்திருக்கீங்க. உங்களோட பவர் என்னன்னு நானும் பாக்குறேன். 2 பேரும் மோதி பார்க்கலாம் என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதை பார்த்ததும் மோகித்திற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சரவணனின் இந்த ஆட்டிடியூட் மோகித்திற்கு மிகவும் பிடித்திருந்தது. உடனே கில்பர்ட், அப்படியா? ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஆளுங்க எல்லாம் இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தெரியும் இங்க யாரு வின்னர்னு என்று சொன்னார். அதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், 1/2 மணி நேரம் இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்றேன். எத்தனை பேரை வர சொல்லணுமோ வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கண்களில் நெருப்புடன் கம்பீரமாக நின்றான். அப்பொழுது திடீரென்று அந்த ஸ்டேடியத்தில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது. அந்த காரின் பின் சீட்டில் யாஷ் உட்கார்ந்திருந்தார். அவர் அருகில் ஒரு வயதானவர் உட்கார்ந்திருந்தார். இருவரும் சரவணனை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த சரவண பிரச்சனை பண்றதுல நம்பர் 1. ஆனா he is a great GYU. அதனாலதான் அயர்லாந்துல நடந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸையே ஹேண்டில் பண்ணான். உன்னாலேயோ என்னாலேயோ அதை பண்ண முடியுமா என்று இருவரும் சரவணனை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டார்கள். பின்பு, சரி, சீக்கிரம் இறங்கி போய் உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு என்று உள்ளே இருந்த அந்த வயதானவர் சொன்னார். ஓகே என்று சொல்லிவிட்டு யாஷ் காரில் இருந்து கீழே இறங்கினார்.
யாஷை பார்த்ததும் மோஹித்தின் கண்கள் விரிய ஆரம்பித்தது. பின்பு, மிஸ்டர் ஈட்டன், நீங்க எப்படி இங்க என்று பார்த்தான். யாஷை அங்கே எதிர்பார்த்திருக்காத கில்பர்ட் சந்தோஷப்பட்டார். யாஷ் தனக்காகத்தான் வந்திருப்பார் என்று நினைத்தவர் உடனே தனது கையை அசைத்தார். பின்பு, ஹலோ மிஸ்டர் ஈட்டன், நீங்க எப்படி இங்க என்று கேட்டார். உடனே யாஷ், அது ஒண்ணும் இல்ல மிஸ்டர் சரவணனை நீங்க அடிக்க போறதா கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் கில்பர்ட் ஒரு நிமிடம் எதுவும் புரியாமல் யோசித்தார். அதற்கு பிறகு யாஷ் வந்திருப்பது சரவணனுக்காக என்று புரிந்தது. உடனே, மிஸ்டர் ஈட்டன், நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க என்று கில்பர்ட் ஏதோ சொல்ல வர அதற்குள் யாஷ் கில்பர்ட்டின் அருகில் வந்தார். பின்பு, மிஸ்டர் கில்பர்ட், சரவணனை உங்களால் அடிக்க முடியுமா? எங்க அடிக்க பாப்போம். உங்களுக்கு உண்மையிலேயே கட்ஸ் இருந்தா இப்ப அடிங்க பாக்கலாம் என்று சொன்னார். கில்பர்ட் என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் குழம்பி போய் நின்றார். எத்தனை பேரை வர சொல்றீங்களோ வர சொல்லுங்க. அவங்க எல்லாரையும் முதல்ல என்ன அடிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா மிஸ்டர் சரவணனை அடிக்கலாம் என்று சொன்னார். யாஷிற்கு ஜோஷ் டவுனில் இவ்வளவு மதிப்பிருக்கிறது என்பது அங்குள்ள அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது யாஷ் மீது கை வைக்கும் அளவிற்கு யாருக்கு தைரியம் வரும்? உடனே கில்பர்ட், மிஸ்டர் ஈட்டன், உங்களுக்கு என்னாச்சு? நான் எப்படி உங்களை அடிக்க முடியும் என்று பதற்றத்துடன் கேட்டார். யாஷ் திடீரென்று அங்கு வருவார் என்று எதிர்பார்க்காத கில்பர்ட் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றார். இன்றோடு சரவணனிற்கு ஒரு முடிவு கட்டிவிடலாம் என்று நினைத்தவருக்கு யாஷின் வருகை அதை தலைகீழாக மாற்றியிருந்தது. யாஷ் சில நாட்களுக்கு முன்பு டேனியல் ஃபேமிலியில் இருந்த ஜேட் ஆல்ம்ஸ்டன் பரிசாக பெற்றிருந்தார். அது கிட்டத்தட்ட பல மில்லியன்கள் மதிப்புள்ளதாக இருந்தது. யாஷிற்கு பணத்தை பற்றி கவலை இல்லை. என்றாலும் அதை பெற்றதற்காகவாவது டேனியல் ஃபேமிலி பக்கம் அவர் இருப்பார் என்று நினைத்திருக்கையில் திடீரென்று அவர் சரவணன் பக்கம் இருந்தது கில்பர்ட்டிற்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. கில்பர்ட் போட்டிருந்த திட்டத்தின்படி இன்று மட்டும் யாஷ் வரவில்லை என்றால் மோஹித் யாராக இருந்தாலும் சரி அவர் முன்பு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வைத்திருப்பார். ஆனால் இப்பொழுது நிலைமை அவரது கையை மீறி இருந்தது. இதற்கு மேலும் டேனியல் ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணம் அவருக்குள் துளியும் இல்லாமல் போனது. உடனே அவருக்கு முன்பு மண்டியிட்டு உட்கார்ந்திருந்த ஜாக்கை நிமிர்ந்து பார்த்தார். அவரது கண்களில் விரக்தியும் கவலையும் இருந்தது. கில்பர்ட்டின் முகத்தில் இருந்த எக்ஸ்பிரஷனை ஜாக் புரிந்து கொண்டான். பின்பு, மிஸ்டர் ஈட்டன், இதெல்லாம் என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று ஜாக் கேட்டான். அதை கேட்ட யாஷ் ஜாக்கை பார்த்தார். பின்பு, ஏன் நான் என்ன பண்றேன்னு உனக்கு புரியலையா என்று கேட்டார். யாஷிற்கு எப்பொழுதுமே ஜாக்கை பிடிக்காது. அவரை பொறுத்த அளவிற்கு ஜாக் ஒரு குப்பை தொட்டி போலதான். அவனது தந்தைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு அவன் நினைத்ததையெல்லாம் செய்யும் ஒரு கேவலமான பிறவிதான் ஜாக் என்று நினைத்தார். அது மட்டுமல்ல, இத்தனை நாள் சினி இண்டஸ்ட்ரியல் அவன் செய்த அத்தனை அட்டூழியங்களும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று யாஷ் நினைத்தார். யாஷின் அந்த ரியாக்ஷனை பார்த்ததும் சுற்றி இருந்த அனைவரையும் ஒரு முறை பார்த்த ஜாக் தனது மனதிற்குள் ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டு அங்கிருந்து எழுந்து நின்றான். பின்பு யாஷ் அருகில் சென்று தனது கையை தட்டினான். மிஸ்டர் ஈட்டன், உங்களோட நடிப்பு ரொம்ப பிரமாதம். இங்க இருக்கிற யார் வேணாலும் உங்களை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு என்னோட குடும்பத்தையே அழிக்க நினைக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? என்கிட்ட நீங்க வாங்கின லஞ்சம் வெளியில தெரிஞ்சா உங்களுடைய இமேஜ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா என்று கேட்டான். திடீரென்று ஜாக் அப்படி சொன்னதும் யாஷின் முகம் மாறியது. யாஷுக்கென்று ஜோஷ் டவுனில் ஒரு பெரிய பேர் இருந்தது. என்ன நடந்தாலும் சரி அவரது இமேஜிற்கு மற்றும் எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று எப்பொழுதும் முதல் கவனமாக இருப்பார். யாஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்த ஜாக் சிரித்துக் கொண்டே சொன்னான். என்ன மிஸ்டர் ஈட்டன், என்கிட்ட என்ன லஞ்சம் வாங்கணும்னு மறந்து போச்சா? 4 நாளைக்கு முன்னாடி ஜேட் ஆம்ஸ்டன் வாங்கினீங்களே, அது மறந்து போச்சா? நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அங்க இருந்த எல்லாரும் சாட்சி. அதோட மதிப்பு 140 மில்லியன். இவ்வளோ பெரிய இமேஜ் கொண்ட மிஸ்டர் ஈட்டன் என்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்றது எவ்வளவு பெரிய விஷயம் என்று சொன்னான். அதை கேட்ட யாஷ் ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் வாயடைத்து நின்றார். பின்பு ஜாக் அதை பார்த்து சிரித்துக் கொண்டே பேசினான். என்ன மிஸ்டர் ஈட்டன், பயந்துட்டீங்களா? என்ன நீங்க நரகத்துக்கு தள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நான் தனியா போக மாட்டேன், உங்களையும் சேர்த்து என் கூட கூட்டிக்கிட்டு தான் போவேன் என்று சொன்னான். ஜாக் அப்படி சொன்னதும் யாஷ் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார்.
பின்பு அதே அதிர்ச்சியுடன் அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை நோக்கினார். சரவணனின் கண்களோ, என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியாதா, இப்ப எதுக்கு தேவையில்லாம நீங்க வந்தீங்க என்பது போல் இருந்தது. உடனே, என்ன மிஸ்டர் ஈட்டன், எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறீங்க? என்கிட்ட நீங்க லஞ்சம் வாங்கலன்னு ப்ரூவ் பண்ண போறீங்களா என்று கேட்டுக்கொண்டே யாஷின் அருகில் வந்தான். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த மோஹித் வேகமாக ஜாக் அருகில் சென்று அவனது கழுத்தை நெரித்தான். டேய், என்னடா சொல்ற? நீ தப்பிக்கிறதுக்காக இன்னொரு பொய் பேசுறியா என்று கேட்டான். உடனே ஜாக் சிரித்துக் கொண்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, ஏன் அவசரப்படுற என்று சொன்னவன் அங்கு நின்று கொண்டிருந்த ப்ரூஸை பார்த்தான். பின்பு, ப்ரூஸ், நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போய் அந்த சர்வேலன்ஸ் கேமராவோட ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க. இவங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் காட்டினாதான் நம்புவாங்க. தி கிரேட் ஈட்டன் என்கிட்ட எப்படி லஞ்சம் வாங்கினாருங்கிறது இந்த ஹோல் ஜோஸ்டவுனுக்கும் தெரியட்டும் என்று சொன்னான். சர்வைலன்ஸ் கேமரா என்று சொன்னதும் தான் யாஷிற்கு ஞாபகம் வந்தது. கடைசியாக அவனது வீட்டிற்கு யாஷ் செல்லும் பொழுது யாஷிற்குள் ஏதோ ஒரு சொல்ல முடியாத உணர்வு வந்தது. ஏதேனும் பிரச்சனை வரக்கூடுமோ என்று. ஆனால் ஜாக் தனது சொந்த வீட்டிலேயே இத்தனை சிசிடிவி கேமரா வைத்திருப்பான் என்று யாஷ் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாக் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கில்பர்ட்டின் இதயம் அப்போதுதான் குளிர்ந்தது. ஒரு வழியாக டேனியல் ஃபேமிலியை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி கிடைத்துவிட்டது என்று தனது முகத்தில் புன்னகையோடு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார். நடந்ததையெல்லாம் ஸ்டேடியத்திற்கு வெளியே நின்று கருப்பு கலர் காருக்குள் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்த அந்த வயதானவர் தனது டிரைவரிடம் சொன்னார், இதுக்கு மேல நாம யஷுக்கு வெயிட் பண்ண வேண்டாம், காரை எடு என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் அவரது டிரைவர் அதிர்ந்தார். பின்பு, சார், மிஸ்டர் ஈட்டன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு, நாம எப்படி அவரை விட்டுட்டு போறது என்று கேட்டான். உடனே காருக்குள் உட்கார்ந்திருந்த அந்த வயதானவர் சொன்னார், யஷுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ காரை எடு என்று. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எதுவும் புரியாத டிரைவர் யாஷை அங்கு தனியாக விட்டுவிட்டு செல்ல முடியாமல் தயங்கிக் கொண்டிருந்தார். காருக்குள் உட்கார்ந்தவரோ சிரித்துக் கொண்டே சொன்னார், யஷ் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவன் சரவணனை சாதாரணமா நினைச்சதுதான். சரவணன் தான் மத்தவங்களை காப்பாத்துவானே தவிர அவனை காப்பாத்துறதுக்கு யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இப்போ இந்த டேனியல் ஃபேமிலியை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க சரவணனை பத்தி தெரியாம அவங்க கூட மோதுறாங்க. இன்னையோட டேனியல் ஃபேமிலி இருந்த இடம் தெரியாம அழிய போகுது என்று சொல்லி மறுபடியும் சிரித்தார். அந்த வயதானவர் அப்படி சொன்ன பிறகுதான் யாஷிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று புரிந்து கொண்ட டிரைவர் காரை அங்கிருந்து நகர்த்தினார். நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சரவணன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனின் அந்த அமைதி யாஷையும் மோகித்தையும் இன்னும் கலவரமடைய செய்தது. ஒருவேளை யாஷை பற்றி ஏதாவது தவறான தகவல் வெளியானால் அவருடைய ரெப்புடேஷன் மண்ணோடு மண்ணாக போய்விடும் என்பது அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும். சரவணனை காப்பாற்ற நினைத்து இப்பொழுது தான் மாட்டிக்கொண்டோமே என்று யாஷ் தனக்குள் புலம்பிக் கொண்டு நின்றார். யாஷின் முகத்தில் கலவரத்தை பார்த்த கில்பர்ட் சிரித்துக் கொண்டே பேசினார். என்ன மிஸ்டர் ஈட்டன், எவ்வளவு நேரம் ஏதேதோ வசனம் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு அமைதியாயிட்டீங்க. இந்த டேனியல் ஃபேமிலிய சாதாரணமா இட போட்டீங்க இல்லையா? என் கூட இருக்கிறவன் ஒண்ணு என்னோட நண்பனா இருக்கணும், இல்லனா அவன் என்னோட எதிரியா இருக்கணும். இப்ப நீங்க எனக்கு எதிரி. அந்த சரவணனோட சேர்ந்து உங்களையும் நான் அழிக்காம விட மாட்டேன் என்று சொன்னார். யாஷ் என்ன செய்வது என்று புரியாமல் சரவணனை பார்த்தார். சரவணனோ, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். சரவணன் சொல்லியது அங்கிருந்த ஜாக் மற்றும் கில்பர்ட்டின் காதிலும் விழுந்தது. உடனே ஜாக், டாட், ப்ரூஸுக்கு இப்பவே கால் பண்ணி நம்ம வீட்டு இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அவரோட கண்ணால ஒரு முறை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா இந்த சரவணன் மோசமான ஆளு. இவன் நிறைய ஹேக்கர்ஸ் அவன் கைவசம் வச்சிருக்கான். நொடி நேரத்துல கூட அவனால எதுவும் பண்ண முடியும். அதுக்கு நாம வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று சொன்னான். ஜாக் சொன்னதை கேட்டதும் கில்பர்ட் ஓகே என்று தலையாட்டினார். முதல் முறையாக தனது மகன் செய்ததை நினைத்து மனதிற்குள் குளிர்ந்தவர் அவன் சொன்னது போலவே ப்ரூஸிற்கு கால் செய்து இன்ஃபார்ம் செய்தார். அவர்கள் இருவரும் பேசியதை கேட்டதும் யாஷின் முகம் பயத்தில் உறைந்து போனது. அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஹேண்டில் பண்ணுவதற்கு $140 மில்லியன். இதிலிருந்து எப்படி தப்பிப்பது, அடுத்து என்ன நடக்குமோ என்று அதிர்ச்சியுடன் யாஷ் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது சரவணனின் செல்போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது
ஜஸ்டினிடமிருந்துதான் வந்திருந்தது. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாம் பண்ணிட்டேன். டேனியல் ஃபேமிலியில உள்ள ஒருத்தரும் என்னை கவனிக்கல. அந்த சிஸ்டத்துல இருந்த 2 விஷயத்தையும் நான் ஸ்வாப் பண்ணிட்டேன் என்று சொன்னான். ஜஸ்டினிடமிருந்து மெசேஜ் வந்ததுமே சரவணன் முகத்தில் மெதுவாக ஒரு புன்னகை மலர்ந்தது. சரவணன் ஜஸ்டினை நினைத்து பெருமைப்பட்டான். ஏனென்றால் சரவணன் ஜஸ்டினை செய்ய சொன்னது அண்டர் கிரவுண்ட் போர்ஸில் உள்ள ஒரு அதிகாரி செய்யும் வேலை அல்ல, அது ஒரு திருடன் செய்யும் வேலை. முதலில் ஜஸ்டினிடம் அந்த வேலையை சொல்லும் பொழுது ஜஸ்டின் கொஞ்சம் அன்ஹாப்பியாகத்தான் இருந்தான். ஆனாலும் அதை இவ்வளவு திறம்பட செய்திருப்பான் என்று சரவணன் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஜஸ்டினுக்கு பதிலாக ஹரிஷையோ விக்ரமையோ அனுப்பியிருந்தால் நிச்சயம் அவர்களால் அதை செய்திருக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் ஜாக் ஃபேமிலியில் வேலைக்கு இருக்கும் அனைத்து காட்ஸுகளும் மிகவும் பயிற்சி பெற்றவர்கள். அவர்களிடமிருந்து தப்பித்து வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமில்லை. என்ன ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, ஜஸ்டினிடம் கொடுத்தால் அதை திறம்பட ஜஸ்டின் செய்வான் என்ற நம்பிக்கை சரவணனுக்கு இருந்தது. அதனால்தான் ஜஸ்டினை கிங் ஆஃப் த ஹில் என்று அனைவரும் அழைப்பார்கள். திடீரென்று சரவணனின் முகத்தில் புன்னகையை பார்த்ததும் ஜாக்கின் முகம் மாறியது. உடனே ஜாக் கில்பர்ட்டின் அருகில் சென்றான். பின்பு, டாடி, நம்ம வீட்டுல இருக்கிற அந்த சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ என்னோட பிரதரை எடுத்துட்டு வர சொல்றேன் என்று சொன்னான். ஜாக் அப்படி சொன்னதுமே கில்பர்ட்டின் முகம் மாறி போனது. அவன் பெயரை சொன்னாலே அவருக்கு பிடிக்காது. ஜாக் எப்பொழுதெல்லாம் அவனது பெயரை எடுக்கிறானோ அப்பொழுதெல்லாம் கில்பர்ட் மிகவும் கோபமாகி விடுவார். அதனாலேயே ஜாக் மேக்சிமம் அவனது பிரதரை வீட்டிற்கு கூட்டி வரமாட்டான். ஜாக்கின் பிரதர் ஜாக்கை விட வயதில் மூத்தவன். அது மட்டுமல்லாமல் அவன் வேறு நாட்டை சார்ந்தவன். ஒருவேளை இப்படி ஒருத்தன் இந்த ஃபேமிலியில் இருக்கிறான் என்று வெளியில் தெரிந்தால் கில்பர்ட்டின் நிலை மிகவும் மோசமாகும் என்பதால் அவர்கள் யாருக்கும் தெரியாத வண்ணம் அவனை வைத்திருந்தார்கள். ஜாக்கின் பிரதர் ஒரு வித்தியாசமானவன். அவனால் சரியாக பேச முடியாது. ஏதாவது கேள்வி கேட்டால் கூட அதற்கு ஒழுங்காக பதில் சொல்ல தெரியாது. அவ்வளவு ஏன், அவனது பெயர் கூட அவனுக்கு தெரியாது. அவன் ஏன் ஜோஷ் டவுன் வந்திருக்கிறான் என்று கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் பிறந்ததிலிருந்து நன்றாக சண்டை போடுவான். அவன் சண்டை போடுவதை பார்த்தால் இவன் அதற்காகவே பிறந்தவன் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும் அவனது மார்ஷியல் ஆர்ட்ஸ். அந்த காரணத்திற்காகத்தான் ஜாக்கும் அவனை தன்னுடனே வைத்துக் கொண்டிருந்தான். எப்போதாவது இவனது உதவி தனக்கு தேவைப்படும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் இத்தனை வருட காலமாக யாருக்கும் தெரியாமல் அவனது மேன்ஷனிலேயே அவனது பிரதரை தங்க வைத்திருந்தான். அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கும் மிகவும் பிரபலமான ஸ்டார்ஸை எல்லாம் ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு அனுப்பி வைப்பான். முன்பெல்லாம் மாதம் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்துக் கொண்டிருந்த ஜாக் இப்பொழுது வாரம் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனிடம் செல்லும் பெண்கள் திரும்ப உயிருடன் வருவதே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த பெண்களை அவன் சித்திரவதை செய்வான். சொல்ல போனால் he is a beast. ஜாக் அப்படி சொன்னதும் கில்பர்ட் ஜாக்கை ஒருமுறை முறைத்துவிட்டு பின்பு தனது செல்போனை எடுத்து ப்ரூஸுக்கு கால் செய்தார். ப்ரூஸ், அந்த ராஸ்கல் கிட்ட சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் இருக்கும், அத உடனே வாங்கிட்டு வா என்று சொன்னார். கில்பர்ட் சொன்னதை கேட்டதும் ப்ரூஸின் கால்கள் தன்னையும் அறியாமல் பயத்தில் ஆட ஆரம்பித்தது. அட கடவுளே, போயும் அந்த சிங்கத்தோட வாய்க்குள்ள கையோட சொல்றாரு. அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல நான் எங்க அவங்கிட்ட போய் பேச என்று தனக்குள் பயந்து கொண்டே ஜாக்கின் மேன்ஷனுக்கு சென்றார். ஜாக்கின் அறைக்குள் ப்ரூஸ் நுழைய அங்கிருந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்பு ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அவன் 6 அடிக்கும் சற்று உயரமாக இருந்தான். சாமுராய் கோட் அணிந்து தோள்பட்டை வரை முடி வளர்த்து கொடூரமான முகத்துடன் பார்க்கவே பயங்கரமாக இருந்தான். அவனை பார்த்ததும் ப்ரூஸின் மொத்த உடலும் பயத்தில் நடுங்கியது. பின்பு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் பேசினார். அது சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ காப்பி பண்ணிட்டு போக வந்தேன் என்று மெதுவான குரலில் சொன்னார். ப்ரூஸ் அப்படி சொன்னதும் வேறு எதுவும் பேசாமல் கண்களில் கோபத்துடன் ப்ரூஸிற்கு வழிவிட்டு சற்று விலகி நின்றான். ப்ரூஸ் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வேகமாக அந்த கம்ப்யூட்டரில் உள்ள வீடியோவை காப்பி செய்துவிட்டு அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவனை திரும்பி பார்க்காமல் வேகமாக அங்கிருந்து ஓடினார். யாரும் அந்த கம்ப்யூட்டரில் இருந்து எதையும் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே அந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டை கட் செய்திருந்தார்கள். அந்த தைரியத்தில்தான் ப்ரூஸ் அதில் இருந்தவற்றை காப்பி செய்து கொண்டு கில்பர்ட்டிடம் வந்தான். ப்ரூஸிடமிருந்து வாங்கி வந்த அந்த யூஎஸ்பியை வேகமாக அங்கிருந்த லேப்டாப்பில் போட்டு செக் செய்தார். அதில் யாஷ் ஜாட் ஆர்ம்ஸ்டானை எடுக்கும் காட்சி
பதவாகி இருந்தது. உடனே கில்பர்ட் சிரித்துக்கொண்டே அதை யாஷிடம் காண்பித்தார். இந்த வீடியோவை இப்பவே நான் வெளியிடுறேன். இதுக்கப்புறம் நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் என்று கில்பர்ட் ஒரு அரக்கத்தனமான சிரிப்பை சிரித்துக் கொண்டு சொன்னார். அந்த வீடியோவை பார்த்ததும் யாஷின் முகம் மாறி போனது. உடனே அருகில் நின்று கொண்டிருந்த சரவணனை இப்ப என்ன செய்ய போகிறோம் என்பது போல பார்த்தார். உடனே சரவணன் தனது கண்களாலேயே யாஷை அமைதியாக இருக்கும்படி சொன்னான். என்ன தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. 140 மில்லியன் மதிப்புள்ள பொருளை எடுத்திருக்க. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஒருவேளை உன்கிட்ட இருக்கிற ஹேக்கர்ஸை வச்சு போலி பேங்க் டிரான்சாக்சன் ரிசல்ட் நீ உருவாக்க போறியா? அந்த மாதிரி விளையாடுறதுக்கு இது ஒன்னும் ட்விட்டர் அக்கவுண்ட் இல்ல. இது நீ வாங்கினங்கிறதுக்கு உன்கிட்ட எந்த சாட்சியும் கிடையாது என்று சொன்னவர் பின்பு சரவணனை பார்த்தார். என்ன மிஸ்டர் சரவணன், உங்களுடைய ட்ரம்ப் கார்டு இதுதானா என்று கேட்டு சிரித்தார். சரவணன் அதற்கும் எதுவும் சொல்லாமல் அமைதியான முகத்துடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த கில்பர்ட் சிரித்துக் கொண்டே பேசினார். என்ன சரவணா, இதுக்கப்புறம் நாம எப்படி தப்பிக்க போறோம்னு நினைச்சு பயப்படுறியா என்று சொல்லி அங்கு நின்று கொண்டிருந்த மீடியா ரிப்போர்ட்டர்ஸை பார்த்தார். பின்பு, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான நியூஸ் வேணும்னா என்கிட்ட வாங்க. இந்த யூஎஸ்பியில நீங்க தேடுற அந்த சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்று சொன்னார். எப்பொழுதும் கில்பர்ட்டிடம் கவனம் காட்டும் மீடியாக்காரர்கள் அனைவரும் இன்று யாஷ் அங்கு இருந்ததால் யாஷ் அடுத்து என்ன சொல்ல போகிறான் என்று அவன் மீது கவனம் செலுத்தினார்கள். தன்னை அலட்சியப்படுத்தியதை பார்த்த கில்பர்ட் கோபமானார். இப்போ உன்னை எப்படி நான் அசிங்கப்படுத்த போறேன்னு மட்டும் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஜோஸ்டவுன் முழுசும் உன்னோட புகழ் பறக்க போகுது என்று சொன்னவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறி அருகில் இருந்த ஒரு பெரிய மாலுக்கு சென்றார். அந்த மாலின் பெரிய பெரிய மானிட்டர்களில் அந்த மால் பற்றிய விளம்பரங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதை ஆபரேட் செய்யும் அறைக்குள் சென்றவர் அங்கிருந்த யூஎஸ்பியை ரிமூவ் செய்துவிட்டு பின்பு தனது கையில் இருந்த யூஎஸ்பியை சொருகினார். புரூஸ் 1ற்கு 3 முறை அதை நன்றாக செக் செய்து எந்த வைரஸும் இல்லை என்று தெரிந்த பின்புதான் அதை கில்பர்ட்டிடம் கொடுத்திருந்தார். ஆனால் கில்பர்ட் அந்த யூஎஸ்பியை சொருகிய அடுத்த நிமிஷம் ஏதோ வித்தியாசமான சத்தம் அந்த கம்ப்யூட்டரில் இருந்து கேட்டது. அதை கேட்டதும் கில்பர்ட் அதிர்ந்து கம்ப்யூட்டரில் இருந்து சற்று தூரம் தள்ளி நின்றார். அந்த சத்தம் அங்கிருந்த அனைவருக்கும் கேட்டது. கீழே நின்று கொண்டிருந்த புரூஸ் அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ நடந்திருக்கிறது என்று வேகமாக அந்த அறைக்கு ஓடினார். கம்ப்யூட்டரில் இருந்து வந்த சத்தம் ஓய்ந்த அடுத்த நொடியே அந்த மானிட்டரில் ஒரு காட்சி மிகவும் தெளிவாக ஓடியது. அது ஜாக்கின் மேன்ஷன் தான். அந்த மேன்ஷனில் உள்ள ஒரு அறையில் ஒரு ஆண் நிர்வாணமாக அவனது படுக்கையில் உட்கார்ந்திருந்தான். அவனது படுக்கையை சுற்றி சில பெண்கள் ட்ரிங்க் செய்து கொண்டும் சில பெண்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கொண்டும் சில பெண்கள் இறந்த நிலையிலும் கீழே கிடந்தார்கள். சில பெண்களுடன் அவன் சல்லாபம் செய்து கொண்டிருக்கும் வீடியோவும் அதில் வெளியாகியிருந்தது. அதை பார்த்த கில்பர்ட் அப்படியே அதிர்ந்து நின்றார். இது கன்றாவி, அந்த முட்டாள் என்ன வேலையை பார்த்து வச்சிருக்கான் என்று கில்பர்ட் கத்தினார். புரூஸிற்கு ஏற்கனவே கொஞ்சம் வயதாகி இருந்தாலும் அவராலேயே அந்த ஸ்கிரீனில் தெரிந்த காட்சியை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அருவருப்பாக இருந்தது. அவரே தனது கண்களை இறுக மூடிக்கொண்டு நின்றார். அந்த மாலில் இருந்த அனைவரும் அந்த மானிட்டரில் ஓடிக்கொண்டிருந்த வீடியோவை பார்த்து முகம் சுளித்தார்கள். கில்பர்ட் ஃபேமிலி இவ்வளவு கேவலமான குடும்பமா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்க. அந்த வீடியோல இருக்கிற எல்லா பெண்களும் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல உள்ள பெண்கள் தான். அவங்களோட வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இவங்க சீரடிச்சு அவங்கள பாப்புலர் ஆக்குறாங்களா? பெண்கள்னா இந்த குடும்பத்துக்கு அவ்வளவு கேவலமானவங்களா என்று அனைவரும் கோபத்தில் கொந்தளித்தார்கள். சற்று நேரத்தில் அந்த வீடியோ ஜோஷ் டவுனில் உள்ள அனைவரது கண் பார்வைக்கும் சென்றிருந்தது. அங்குள்ள அனைவரும் கில்பர்ட் ஃபேமிலியை திட்டி தீர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வீடியோவை பார்த்ததும் கில்பர்ட் அப்படியே உறைந்து நின்றார். அதற்கு மேல் அவரால் எதுவும் சொல்ல முடியாமல் போக, இத்தனை வருடம் தான் காப்பாற்றி வைத்திருந்த தனது மானம் ஒரே நாளில் இப்படி போய்விட்டதே என்று எண்ணியவர் அப்படியே உடைந்து அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தார். அவரின் அந்த நிலையை புரூஸ் பார்த்தார். சார், இப்ப நாம என்ன பண்ண போறோம் என்று கவலையாக கேட்டார். ஒரு நிமிடம் அமைதியாக தனது கண்களை மூடிக்கொண்டிருந்தவர் பின்பு மெதுவாக தனது கண்களை திறந்தார். இதுல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
நீ முதல்ல அந்த ஜாக்கையும் அவனை சேர்ந்த ஆட்களையும் பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண. ஏற்கனவே ஜார்ஜ் டவுனில் உள்ள எல்லாருக்கும் அவன் என்னோட சொந்த பிள்ளை இல்லைன்னு நல்லா தெரியும். அதுக்காக நாம் சரவணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ அவனை பிடிச்சிட்டு போகிறதுன்னா என்னோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு அவப்பேரும் வரப்போகிறது இல்லை. அதனால முதல்ல அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடு என்று சொன்னார். கில்பர்ட் அப்படி சொல்வார் என்று ப்ரூஸ் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா என்று ப்ரூஸ் கேட்டார். நிஜமாக தான் சொல்கிறேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அசிங்கத்தை நாம தான் தொடச்சாகணும். அந்த ராஸ்கல் மனுஷனே இல்லை. அவன் இப்படி ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் என்று சொன்னார். கில்பர்ட்டின் பேச்சிலேயே அவர் எவ்வளவு நொந்து போயிருக்கிறார் என்பது நன்றாக தெரிந்தது. அவரை மிகவும் கவலை தோய்ந்த முகத்துடன் ப்ரூஸ் பார்த்து கொண்டு நின்றார். எனக்காக நீ இன்னும் ஒன்று செய்யணும் என்று கில்பர்ட் ப்ரூஸிடம் சொன்னார். என்ன சார் செய்யணும் சொல்லுங்க, இப்பவே செய்யறேன் என்று ப்ரூஸ் அவர் மீது உண்மையான அக்கறை கொண்ட குரலில் கேட்டார். எனக்காக நீ ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்ட. என்னோட இளம காலத்துலலாம் நீ எவ்வளவோ எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்க. அதையெல்லாம் நான் கேட்கல. கரிஷ்மாவை கூட கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அதையும் மீறி நான் அவளை கல்யாணம் பண்ணேன். அவளை கல்யாணம் பண்ணதுக்கான தண்டனையை இப்போ நான் அனுபவிச்சிட்டேன். இத்தனை வருஷம் என் கூட உண்மையாக இருந்த காரணத்துக்காக அட்லீஸ்ட் உன்னையாவது நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இங்கே எவ்வளவு பணம் இருக்கோ, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த நாட்டை விட்டு உடனே வெளியே போயிடு. எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ் என்று சொன்னார். கில்பர்ட் அப்படி சொன்னதும் ப்ரூஸ் பதறிப்போனார். உடனே இல்ல சார், எனக்கு எந்த பணமும் வேண்டாம். எனக்கு தேவையான பணத்தை ஆல்ரெடி நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த பணமும் தேவையில்லை என்று சொன்னார். கில்பர்ட் உடனே கோபமாக சொன்னார். நான் என்ன சொன்னேனோ அதை செய்யறதுக்காகத்தான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். நான் சொன்னதை மட்டும் செய். உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல இங்க கிளம்பு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கீழே இறங்கினார். அந்த மாலின் கீழ்த்தளத்தில் நின்று கொண்டிருந்த அனைவரும் கில்பர்ட் இறங்கி வருவதை பார்த்து பேசினார்கள். இதோ வராரே, இவர்தான் அவர். இவர் பிள்ளைதான் இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சது. இவர் இப்படி இருப்பார்னு தெரியாம இவரோட படத்தை எல்லாம் நம்ம அவ்வளவு ரசிச்சு பார்த்துட்டோமே. என்னத்த சொல்றது? ஆமா ஆமா, ஆளை பார்த்தா அப்படியா தெரியுது. நம்ப முடியுதா? உலகமே இப்பெல்லாம் அப்படிதான்ப்பா இருக்கு, விடுங்கப்பா என்று அவர் காதுபடவே அவரை மிகவும் மோசமாக பேசினார்கள். கில்பர்ட் முதலில் வெறும் மார்ஷியல் ஆர்டிஸ்டாக மட்டுமே நடித்து வந்தார். அவர் பின்னால் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இருந்தார். அவருடைய கடின முயற்சியால் தான் இன்று ஜோர்ஜ் டவுனில் இவ்வளவு பெரிய சொகுசான வாழ்க்கையும் வாழ்ந்தார். அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த இண்டஸ்ட்ரியை அவரது பிள்ளையும் அவர் வழியிலேயே கொண்டு செல்வான் என்று நம்பியிருந்தார். ஆனால் ஜாக் இப்படி செய்வான் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. இவ்வளவு நடந்த பிறகும் அவருக்கு ஒன்று மட்டும் புரியாத புதிராக இருந்தது. இத்தனை நாள் தான் கட்டி வைத்திருந்த சாம்ராஜ்யத்தை ஒரே நாளில் தகர்க்கும் அளவிற்கு சக்தி படைத்தவர் யார் என்று. அவரை பொறுத்த மட்டில் சரவணன் அவரது பார்வையில் சாதாரண ஒருவன். அவனால் இதை செய்திருக்க முடியாது என்று அவர் மனதார நம்பினார். ஒருவேளை அவனுக்கு இதை செய்யும் அளவிற்கு திறன் இருந்திருந்தால் இவரை விட பெரிய இடத்திற்கு போயிருப்பான் என்று அவர் நினைத்தார். இதை யார் செய்திருப்பார் என்று யோசித்துக் கொண்டே அந்த மாலில் இருந்து வெளியேறியவர் நேராக யாஷையும் சரவணனையும் பார்க்க சென்றார். அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்த கில்பர்ட் பின்பு யாஷிடம் பேசினார். நான் முழுசா உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். என்னால இதுக்கு மேல உங்க கூட போட்டி போட முடியாது என்று தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். சற்று நேரத்திற்கு முன்பு வரை வீராப்பாக பேசிக் கொண்டிருந்த கில்பர்ட்டின் முகமும் அவர் பேசும் தோரணையும் மாறியிருப்பதை பார்த்த யாஷிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. சற்று நேரத்திற்குள் இவரை இப்படி மாற்றும் அளவிற்கு என்ன நடந்தது என்று அவர் குழப்பத்துடன் சரவணனை பார்த்தார். சரவணன் அப்பொழுதும் எதுவும் பேசாமல் அமைதியாக அவரை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பை பார்த்ததுமே யாஷிற்கு புரிந்துவிட்டது, சரவணன் ஏதோ பெரிதாக செய்திருக்கிறான் என்று. உடனே யாஷ், மிஸ்டர் சரவணன், யூ ஆர் ரியலி கிரேட். உங்களோட மூவ் நான் நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. எனக்கு ஒன்னு தெரிஞ்சாகணும். இப்படி சொடக்கு போடுற நேரத்துல கில்பர்ட் ஆட்டி வச்சிட்டீங்களே, உங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஆளு யாரு என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். சரவணன் அதற்கும் எதுவும் சொல்லாமல்
அமைதியாக சிரித்துக் கொண்டே நின்றான். எனக்கு பின்னால் இருக்கிற அந்த பலமான ஆள் நான் தான். என்று அவனுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். யாஷ் அப்படி சொல்வதை கேட்ட பிறகுதான் கில்பர்ட்டிற்கே இதுவரைக்கும் நடந்த அனைத்திற்கும் காரணம் சரவணன் தான் என்று புரிந்து போனது. பின்பு கில்பர்ட் அங்கிருந்த மோஹித்தை பார்த்தார். மோஹித், என்னோட பையன் உனக்கு என்னெல்லாம் பண்ணான்னு நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அவன் எப்பவுமே ஒழுக்கமா வளரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி அவன் வளருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ ஏற்கனவே மீடியா மூலமா கேள்விப்பட்டிருப்பேன். இத்தனை நாளா யாரு எனக்கு பிறந்த பிள்ளை நினைச்சிட்டு இருந்தனோ அவன் என்னோட பிள்ளையே இல்லை என்று சொன்னார். அதை கேட்ட மோஹித்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பான், ஆனால் தன்மானத்தை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக கில்பர்ட் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்கிறார் என்று ஆச்சரியமாக பார்த்தான். பின்பு கில்பர்ட் அங்கிருந்த சரவணனை நிமிர்ந்து பார்த்தார். மிஸ்டர் சரவணன், உங்க கூட இருக்கிற ஹேக்கர்ஸ் எப்படிப்பட்ட ஹேக்கர்ஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எப்படி என்னோட யூஎஸ்பியில் வைரஸ் வந்துச்சு? இதெல்லாம் எப்படி அவங்க பண்ணாங்க என்று கேட்டார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான். உங்க கையில இருந்த யூஎஸ்பி உங்களுடைய யூஎஸ்பி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமா என்று கேட்டான். சரவணன் அப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் யோசித்தவருக்கு எல்லாம் புரிந்து போனது. அப்படியென்றால் இந்த யூஎஸ்பி சரவணனால் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது யாருக்கும் தெரியாத வண்ணம் புரூஸ் மூலமாகவே அவருக்கு வந்து சேர்ந்திருப்பது புரிந்தது. சரவணனின் திறமையை பார்த்து வியந்தவர் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக தனது தலையை தாழ்த்தி கொண்டார். சற்று நேரத்தில் போலீசாரால் ஜாக் அங்கிருந்து கூட்டிச் செல்லப்பட்டான். அவன் சென்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே கில்பர்ட் தனது காரில் ஏறிக்கொள்ள அவருடன் புரூஸும் கரிஷ்மாவும் ஏறிக்கொண்டார்கள். காருக்குள் ஏறி உட்கார்ந்த கில்பர்ட் யாரிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாக கார் சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார். கில்பர்ட் இருக்கும் நிலையை கரிஷ்மா பார்த்தார். பின்பு, என்னங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நாம இப்ப என்ன பண்ண போறோம் என்று கேட்டார். அவருடைய ஒரே கவலை தனது மகனை எப்படி இதிலிருந்து காப்பாற்றுவது என்பதுதான். ஆனால் அதை நேரடியாக கேட்க முடியாமல் அவரிடம் இப்படி கேட்டார். கரிஷ்மாவின் குரலை கேட்கவே அவருக்கு அருவருப்பாக இருந்தது. இத்தனை வருடம் தன்னை காதலித்தது போல் நடித்துக் கொண்டிருந்ததும் இல்லாமல் அவரை தவிர பல ஆண்களுடன் அவருக்கு உறவிருந்ததும் கில்பர்ட்டிற்கு இப்பொழுதுதான் தெரிய வந்தது. அது அவரது மனதில் பெரிய வலியை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக வந்தார். கில்பர்ட் அமைதியாக வருவதை பார்த்த புரூஸ் கரிஷ்மாவை திரும்பி பார்த்தார். பின்பு, மேம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ ஜாக் இந்த டேனியல் ஃபேமிலிக்குள்ள தான் இருக்காரு. ஜாக்குக்காக இல்லைனாலும் இந்த ஃபேமிலிக்காகவாது கண்டிப்பா ஜாக்க வெளியில் எடுத்துருவாங்க என்று சொன்னார். புரூஸ் அப்படி சொல்லிய பிறகுதான் கரிஷ்மாவிற்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தது. சற்று நேரத்தில் அவரது கார் டேனியல் மேன்ஷனுக்கு சென்றது. அந்த மேன்ஷனில் டேனியல் ஃபேமிலியை சேர்ந்த அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட கில்பர்ட் பின்பு, புரூஸ், இவங்க யாருக்கும் ஒத்த ரூபா கூட கொடுக்காத, புரியுதா? அதை பார்த்த புரூஸ் அதிர்ச்சியானார். சார், எதுக்காக இப்ப நீங்க இதை எடுக்கிறீங்க என்று கேட்டார். அந்த சரவணனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த துப்பாக்கியை எடுத்து தனது சட்டைக்குள் ஒளித்துக் கொண்டார். கில்பர்ட் துப்பாக்கியுடன் கிளம்புவதை பார்த்த புரூஸ் அதிர்ந்தார். பின்பு, சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று பதட்டத்துடன் கேட்டார். பார்த்தா தெரியல, அந்த சரவணனை என் கையாலேயே கொல்ல போறேன். என்னோட குடும்பத்தை ஒரே நாள்ல இருந்த இடம் தெரியாம அடிச்சவன வாழ்த்திட்டு வர சொல்றியா? ஜோஸ் டவுன்ல எனக்கு இருந்த மதிப்பே போச்சு. இனி இங்க இருக்கிறவங்க முகத்தை நான் எப்படி நிமிந்து பார்ப்பேன்? ஜோஸ் டவுன்ல இருக்கிற ஒருத்தனை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன் என்று சொன்னார். உடனே புரூஸ், ஆனா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க ஏதேதோ சொன்னீங்களே என்று கேட்டார். என்ன சொன்ன? இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு உன்னை வெளிநாட்டுக்கு போக சொன்னேன். அதை பத்தி சொல்றியா? புரூஸ், எனக்கு வயசாயிடுச்சுன்னு நல்லா தெரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனோட மோதி அவனை நான் ஜெயிக்கணும். ஒருவேளை நான் திரும்பி இங்க வரலனா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு
எங்கேயாவது போயிடு என்று சொன்னார். கில்பர்ட்டை பற்றி ப்ரூஸுக்கு நன்றாக தெரியும். அவரிடம் எது பேசினாலும் காதில் வாங்க மாட்டார் என்பதை புரிந்து கொண்ட ப்ரூஸ் அதற்கு மேலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவர் போவதற்கு வழிவிட்டு நின்றார். ஆனால் ப்ரூஸிற்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. இன்னைக்கு ஜோஷ் டவுனில் ஏதோ பெரிய சம்பவம் நடக்க இருக்கிறது என்று. வழக்கத்தை விட இன்று ஜோஷ் டவுன் மிகவும் அமைதியாக இருந்தது. எப்பொழுதும் இரவெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கும் கடை இன்று 8 மணிக்கெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. ஜோஷ் டவுனின் மைய பகுதி என்று சொல்லப்படும் அந்த நைட் கிளப் மட்டும் ஓபனில் இருந்தது. ஜோஷ் டவுனில் இருக்கும் பெரும்பாலான புள்ளிகள் இரவு அந்த நைட் கிளப்பில் தான் சந்தித்துக் கொள்வார்கள். அப்படி சந்தித்து ட்ரிங்க் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் அன்றைய டாபிக்காக இருந்தது கில்பர்ட் ஃபேமிலியில் நடந்த விஷயம்தான். அங்கு ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தவனில் ஒருவன் பேசத் தொடங்கினான். கேள்விப்பட்டீங்களா மிஸ்டர் கில்பர்ட்டுக்கு என்ன நடந்ததுன்னு என்று சொல்ல ஆரம்பித்தான். ஆமா கேள்விப்பட்டேன். அவருக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்கவே கூடாது. அதை விட பெரிய கஷ்டம் அவரோட புள்ள அவருக்கே பிறக்கலையாமே. ஒரு மனிதனுக்கு இதை விட அசிங்கம் வேற என்ன இருக்கு என்று இன்னொருவன் சொன்னான். ஆமாப்பா அத நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இவருக்கு அந்த உண்மை முன்னாடியே தெரியுமாமே. அவர் அதை வெளியில சொல்லாம தான் அந்த பையன் அவரோட பிள்ளையா வளர்த்துட்டு இருந்தாராம் என்று இன்னொருவன் சொன்னான். அவரு குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை நடக்கட்டீங்க. ஆனாலும் ஜோஷ் டவுனை சேர்ந்த ஒருவனை எப்படி வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தர் அசிங்கப்படுத்தலாம்? என்ன இருந்தாலும் கில்பர்ட் அப்படி செஞ்சிடக்கூடாது. அவனை நாம கண்டிச்சே ஆகணும் என்று ஒருவன் கோபமாக கத்திவிட்டு எழுந்தான். உடனே அவன் அருகில் இருந்த இன்னொருவன் அவனை பிடித்து உட்கார வைத்துவிட்டு சொன்னான். நீ எதுக்கே தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அவன் கோஸ்ட் டவுன்ல இருந்து வந்ததா கேள்விப்பட்டேன். அவனோட பின்பலம் என்னன்னு தெரியாம நாம அவன் கூட மோத முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம இனிமே நாம யாரும் கில்பர்ட் ஃபேமிலியில் நடக்கிற எதிலையும் கலந்துக்க கூடாது. முதல்ல நாம நம்ம வேலையை பார்ப்போம் என்று சொன்னான். அதை கேட்ட மற்றவர்களும் ஆமாப்பா நாம எது வம்பு என்று சொல்லிவிட்டு ட்ரிங்க் செய்ய ஆரம்பித்தார்கள். ஸ்டேடியத்திற்கு வெளியில் சரவணன், யாஷ், மோஹித் மூவரும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் சரவணன் செய்ததை சொல்லி சரவணனை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட சரவணன் அவர்களிடம் பேசி சிரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது மோஹித், மிஸ்டர் சரவணன், உங்களை மாதிரி ஒருத்தர் மீட் பண்ணதுல நான் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான். உண்மையை சொல்ல போனால் சரவணனுக்கு மோஹித்தை ரொம்ப பிடித்திருந்தது. அவனும் அவனுடன் நட்பை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தான். சரவணன் சிரித்துக் கொண்டே நாம 2 பேரும் தாராளமா ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும் என்று சொன்னான். அதை கேட்ட மோஹித்தும் சிரித்துக் கொண்டே பேசினான். கேள்வியா? சரி, என்ன கேள்வி கேளுங்க. பதில் தெரிஞ்சா சொல்றேன் என்று சொன்னான். பெருசாலாம் ஒன்னும் கேள்வி கிடையாது. உங்களுக்கு ஜாய தெரியுமா என்று கேட்டான். சரவணன் அப்படி கேட்டதும் மோஹித்தின் முகம் சட்டென்று மாறிப்போனது. பின்பு தனது முகத்தை நார்மலாக்க மாற்றிக்கொண்டு சொன்னான். இல்ல எனக்கு தெரியாதே என்று சொன்னான். ஆனாலும் அவனது கண்கள் ஜாயை அவனுக்கு தெரியும் என்பது போல் காட்டியது. மோஹித்தின் முகம் மாறியதை சரவணன் கவனித்தான். ஆனால் அவனிடம் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. சரி, ஓகே, நீங்க இருக்கிறது ஜாஷ் டவுன், உங்களுக்கு எப்படி ஜாய தெரியும் என்று சொல்லி அவனும் சமாளித்தான். உடனே மோஹித், தேங்க்யூ மிஸ்டர் சரவணன், என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்று சொன்னான். ஏனோ சரவணனுக்கு மோஹித்தை பார்த்த ஒரே நாளிலேயே பல வருடங்களாக பழகிய ஒரு உணர்வு வர அவன் சிரித்துக் கொண்டே சொன்னான். நீங்க எனக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்ல தேவையில்லை. ஃபியூச்சர்ல உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் என்று சொன்னான். இட்ஸ் மை ஹானர் மிஸ்டர் சரவணன் என்று சொல்லி சிரித்துக் கொண்டே அங்கிருந்து கிளம்பினான். மோஹித் அங்கிருந்து சென்றதும் யாஷ் சரவணனை பார்த்தார். மிஸ்டர் சரவணன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க என்று சொன்னான். உடனே சரவணன், இட்ஸ் ஓகே, இப்பவும் உங்களோட உதவி எனக்கு தேவைதான் படுது என்று சொன்னவன் அவன் கையில் வைத்திருந்த ஒரு டாக்குமெண்டை எடுத்து யாஷிடம் காண்பித்தான். அந்த டாக்குமெண்டை பார்த்த யாஷ் கண்களில் அதிர்ச்சி மின்னச் சொன்னார். மிஸ்டர் சரவணன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜோஷ் டவுன் சர்க்கிளை குவிட் பண்ண சொல்றீங்களா என்று கேட்டார். உடனே சரவணன், இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாரையும் நம்ம டவுன் பண்ணணும். நீங்க கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு நான் சொல்லல. ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம ஃபியூச்சர்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஹெல்ப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் இப்ப உங்ககிட்ட பேசின விஷயத்த பத்தி நீங்க வெளியில சொல்லக்கூடாது. இன்னைக்கு நைட் ஜோஷ் டவுன்ல நடக்க போற விஷயத்த பத்தியும் நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்று சொன்னான். யாஷிற்கு நன்றாக தெரியும், ஒருவேளை சரவணன் ஃப்ரெண்டாகவில்லை என்றால் கண்டிப்பாக எதிரியாகத்தான் இருக்க முடியும் என்று. அதனால்
அவரும் சரவணனை பகைத்துக் கொள்ள நினைக்கவில்லை. மிஸ்டர் சரவணன், இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். என்னால் டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. யோசிச்சு உங்களுக்கு அப்புறம் பதில் சொல்லவா என்று கேட்டார். இட்ஸ் ஓகே, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கங்க, பொறுமையா உங்க பதில சொல்லுங்க என்று சரவணன் சொன்னான். உடனே யாஷ், ஓகே ஓகே, அவ என்னோட ஃபியான்சி என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர்கள் இருவரும் சென்றதும் சரவணன் அந்த இடத்திலிருந்து செல்வதற்காக எழுந்தான். அப்பொழுது அவனுக்கு பின்னால் வேதா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டான். உனக்கு ஒன்னும் வேலை இல்லைனா நாம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாமா என்று வேதா கேட்டாள். சரவணன் மிகவும் சோர்வாக இருந்தான். அதனால் சற்று ரிலாக்ஸ் செய்து கொள்ளலாம் என்று எண்ணி ஓகே என்பது போல் தலையை அசைத்தான். பின்பு இருவரும் அங்கிருந்த ஒரு நைட் கிளப்பிற்கு சென்றார்கள். இருவரும் ட்ரிங்க் செய்து கொண்டிருக்க அப்பொழுது சரவணனின் செல்போன் சினுங்கியது. அதில் நிவேதிதா தான் கால் செய்து கொண்டிருந்தாள். சரவணன் அதை எடுத்து பார்த்து கொண்டிருக்க வேதா அதனை கவனித்தாள். பின்பு, யாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா என்று கேட்டாள். நிவேதிதாவின் எண்ணை பார்த்ததுமே சரவணனுக்காக அவள் ஹில்வுட்டில் உதவியதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே என்று சொன்னான். என்ன ஃபியான்சியா? அந்த பொண்ணுக்கு கண் எதுவும் சரியில்லையா? உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி அந்த பொண்ணு லவ் பண்ணா என்று வேதா கேட்டாள். சரவணன் அதற்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். உடனே அவள், எதுக்கு போனை பார்த்துட்டே இருக்க, அட்டென்ட் பண்ணி பேசு, நாம வேணா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் அங்கிருந்து சென்றதும் போனை அட்டென்ட் செய்து காதில் வைத்தான். சொல்லுங்க மேடம், பரவாயில்லையே, எனக்கு போன் எல்லாம் பண்ணிருக்கீங்க என்று சரவணன் அவளை வம்பிழுத்தான். உடனே நிவேதிதா, நான் ஒன்னும் உனக்காக போன் பண்ணல, தாத்தா ஜோஸ்டோன் வந்திருக்காரு, ஒழுங்கா அவரை போய் பாரு என்று சொன்னாள். ஓ, அவர் அதுக்குள்ள வந்துட்டாரா? ஓகே, நான் அவரை பாத்துக்கிறேன். சரி, அதுக்காக மட்டும் தான் எனக்கு போன் பண்ணியா என்று சரவணன் கேட்டான். இன்னும் ஒன்னு இருக்கு, தாத்தா ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னோட ஃபேமிலி என்ன வந்து பார்த்தாங்க. இன்னும் 1 வாரத்துக்குள்ள உன்னை நான் கோஸ்டோனுக்கு வர வைக்கலன்னா அவங்க என்ன அவங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களாம் என்று சொன்னாள். அதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான். பரவாயில்ல, எப்படியும் உனக்கு அது நல்ல விஷயம் தானே, நீ அதைத்தான் எதிர்பார்க்கிற என்று சொன்னான். உடனே நிவேதிதா கோபமாக, போட லூசு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். நிவேதிதாவிடம் போன் பேசி முடித்ததும் சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான். இந்த லூசு கிட்ட வம்பு எடுக்கிறதும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு தனது செல்போனை எடுத்து மிஸ்டர் சிவகுமாருக்கு போன் செய்தான். ஹலோ மிஸ்டர் சிவகுமார், இப்பதான் நிவி போன் பண்ணா, நீங்க இப்ப எங்க வந்துட்டு இருக்கீங்க என்று கேட்டான். ஹலோ சரவணா, நான் ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் ½ an hourல ரெட் கிராஸ் ஸ்டேஷன் வந்துருவேன். வந்ததும் நேர்ல பார்த்து மீட் பண்ணலாம் என்று சிவகுமார் சொன்னார். ஓகே, நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். பின்பு தாரிகாவின் நினைவு வர தனது செல்போனை எடுத்து அவளுக்கு மெசேஜ் செய்தான். நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ சீக்கிரம் தூங்கு என்று மெசேஜ் செய்தான். அதை பார்த்த தாரிகா கோபமானாள். அதற்கு மேலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். பின்பு ஓகே என்று மட்டும் மெசேஜ் செய்துவிட்டு தூங்க சென்றாள். அவள் வேறெதுவும் சொல்லாமல் ஓகே என்று மட்டும் மெசேஜ் செய்திருப்பதை பார்த்து சிரித்தான். பின்பு, என்ன வெறும் ஓகேன்னு சொல்லி முடிச்சிட்டா, அவ்வளவுதானா? இதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? நாம தூங்கும்போது மட்டும் நல்லா கொஞ்சரா, ஆனா என்கிட்ட நேர்ல பேசும்போது மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இவளை என்னதான் சொல்றதுன்னு தெரியல. தாரிகா, நீ என்ன பண்ணாலும் சரிடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டே என்று சொல்லி சிரித்தான். பின்பு ஸ்டேஷனுக்கு சற்று தூரம் தள்ளி போடப்பட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்து மிஸ்டர் சிவகுமாருக்காக காத்திருந்தான். துப்பாக்கியுடன் தனது வீட்டிலிருந்து கிளம்பிய கில்பர்ட் அவரது ஆட்கள் மூலம் சரவணன் ரெட் கிரஸ்ட் ஸ்டேஷனில் இருப்பதை தெரிந்து கொண்டவர் நேராக அங்கு சென்றார். அவருடன் ஜாக்கின் சகோதரனும் சென்றான். அவனுடைய பலம் பற்றி கில்பர்ட்டிற்கு நன்றாக தெரியும். ஆனால் கில்பர்ட்டிற்கு அவரது கையாலேயே சரவணனை கொல்ல வேண்டும் என்று வெறி இருந்தது. அதனால் அவரை தவிர மற்ற யாரையும் நம்பாதவர் ஜாக்கின் சகோதரனை கூட்டிக் கொண்டு சரவணனை பார்க்க சென்றிருந்தார். ரெட் கிரஸ்ட் ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து 10 நிமிடங்களுக்கு மேலாகியும் சிவகுமார் வரவில்லை. பின்பு அவனது செல்போனை எடுத்து அவருக்கு கால் செய்தான். ஆனால் சிவகுமார் அவரது செல்போனை அட்டென்ட் செய்யவில்லை. அதை பார்த்தவனின் முகம் மாறிப்போனது. நிச்சயம் ஏதோ நடந்திருக்கிறது என்று உணர்ந்தவன் மறுபடியும் அவரது செல்போனிற்கு கால் செய்தான்.
அப்பொழுது நீண்ட ரிங்கிற்கு பிறகு அவரது செல்போன் அட்டென்ட் செய்யப்பட்டது. சரவணன் உடனே, ஹலோ மிஸ்டர் குமார், எங்க இருக்கீங்க? நான் உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ட்ரெயின் வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆகி உங்களை காணுமே என்று சரவணன் கேட்டான். அவன் அப்படி கேட்கவும் எதிர் திசையிலிருந்து ஒரு அகோரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. பின்பு, என்ன சரவணா, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கியா? அவரு என்கிட்ட தான் இருக்காரு. அவரை எப்படிப்பா நீ பார்க்க முடியும் என்று கில்பர்ட்டின் குரல் கேட்டது. கில்பர்ட்டின் குரலை கேட்டதுமே ஒரு நிமிடம் சரவணன் அதிர்ந்தான். பின்பு, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்காக அவரை பிடிச்சு வச்சிருக்கீங்க என்று கேட்டான். அதை கேட்ட கில்பர்ட் சத்தமாக சிரித்துக் கொண்டே சொன்னார், பரவாயில்லையே, நீ அறிவாளிதான். நேரா என்ன எதுக்குன்னு கேட்காம எனக்கு என்ன வேணும்னு கேட்டல்ல. டேய் சரவணா, நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் காரணம் இத்தனை நாள் யாரா இருக்கும்னு நான் ரொம்ப யோசிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு. நீ குமார் ஃபேமிலியோட வருங்கால மருமகனாமே. அந்த தைரியத்துல தான் இத்தனை நாள் நீ துள்ளின. இப்ப அவரே என் கையில தான் இருக்காரு. இப்ப நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன் என்று சொன்னார். கில்பர்ட் கோபமாக தனது வீட்டிற்கு சென்ற அடுத்த நொடியே தனது ஆட்கள் மூலம் சரவணன் யாரு என்று விசாரிக்க சொன்னார். அவரது ஆட்களால் அந்த அளவுக்கு சரவணனை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கேதர் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு தெரிந்த ஒரே உண்மை, அவன் வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவன் என்றும் கூடிய சீக்கிரம் குமார் ஃபேமிலியின் மருமகனாக போகிறான் என்ற விஷயத்தை பற்றி மட்டுமே தெரிந்து கொள்ள முடிந்தது. சரவணன் உடனே, இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. அதை விட்டுட்டு சுத்தி வளைக்காதீங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல என்று சொன்னான். அதை கேட்ட கில்பர்ட் சத்தமாக சிரித்தார். என்ன, உனக்கு டைம் இல்லையா? நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல அணுவா துடிச்சு சாவறத நான் 2 கண்ணால பார்க்க போறேன் என்று தனக்குள் நினைத்து கொண்டவர் பின்பு, ஏய் சரவணா, இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணாம நீ இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு ரூயின்ஸ் ஏரியா இருக்கு, அங்க உடனே கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தார். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்று அவர் போனை துண்டித்ததும் தனக்குள் நினைத்து கொண்டவன் வேகமாக அங்கிருந்து கில்பர்ட் சொன்ன இடத்திற்கு விரைந்தான். அந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த இடத்தை பார்க்கும் பொழுது இங்கு ஆள் நடமாட்டம் இருக்காது என்பது நன்றாக தெரிந்தது. இடிந்த பல கட்டிடங்களும் சிதறிய நிலையில் சிமெண்ட் மூட்டைகளுமாக அந்த இடம் இருந்தது. இங்க எதுக்கு நம்மள வர சொன்னாரு? இங்கதான் மிஸ்டர் சிவகுமார் வச்சிருக்காங்களா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கில்பர்ட் அங்கிருந்த ஒரு இடிந்த கட்டடத்திற்குள் இருந்து வெளியே வந்தார். வெளியே வந்தவரின் கைகளிலும் உடலிலும் பேண்டேஜ் சுத்தப்பட்டிருந்தது. கண்களில் கொலை வெறியுடன் பார்ப்பதற்கே அகோரமாக இருந்தார். என்ன சரவணா, நீ என்ன தப்பா எடை போட்டல? அதனாலதான் ஒத்தாளா வந்து நிக்கிற. நீ ஒரு ஆளா என்கிட்ட ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியும், குமார் ஃபேமிலியும் வேலன் ஃபேமிலியும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். ஆனா அதெல்லாம் கோஸ்ட் டவுன்ல தான். இது ஜோஷ் டவுன், எங்களுடைய ஏரியா. இது எங்க கோட்டை. இங்க உங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் கேள்விப்பட்டேன், நீ அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல உள்ள ஆளுங்கள்லாம் அவன் கூட வச்சிருக்கியாவே. உன் கூட இருக்கிற எல்லாரும் வீரமானவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுலேயும் முக்கியமா அவன் பேர் என்ன, ராணுவ ஃபோர்ஸ்ல இருப்பானு ஏதோ, ஜஸ்டின். அவன் தான் உன்னோட வலது கையாமே. அவன் இல்லாம உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒத்தாளா என் கூட போட்டி போடு, நீ வீரனா இல்லையான்னு இன்னைக்கு நான் சொல்றேன் என்று சொல்லி சிரித்தார். சரவணன் வேண்டுமென்றுதான் ஜஸ்டினை ஜோஸ்டோனிலிருந்து போகச் சொல்லியிருந்தான். கில்பர்ட்டிற்கும் கொஞ்சம் பவர் இருக்கிறது என்பது சரவணனிற்கும் நன்றாக தெரியும். கில்பர்ட் சினி இண்டஸ்ட்ரியில் இருப்பவர். அதனால் எப்பொழுதும் ஜோஸ்டவுனை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அங்கங்கே ஆட்கள் போட்டிருப்பார் என்பதும் சரவணனுக்கு நன்றாக தெரியும். அதனால் ஜஸ்டின் ஏர்போர்ட் போன விஷயமும் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் என்று சரவணனிற்கு நன்கு தெரியும். அதனால் சரவணன் சிரித்துக் கொண்டே கில்பர்ட்டை பார்த்தான். பின்பு, அப்படின்னா என் கூட யாரும் இல்லைன்னு நினைச்சுதான் நீங்க என் கூட மோத வந்திருக்கீங்களா? நீங்க கூட ரொம்ப வீரமானவர் நினைச்சேன், ஆனா இவ்வளவு கோடையா இருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல என்று சொன்னான். சரவணா, அதிகமா பேசாதப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு வீரமானவன்னு தெரிஞ்சிரும்
என்று சொல்லிக்கொண்டு தனது சட்டையை கழற்றி போட்டுவிட்டு தனது ஆம்ஸை முறுக்கினார். அவரது ஆம்ஸை பார்த்த சரவணனுக்கும் ஒரு நிமிடம் புல்லரித்தது. உண்மையில் இவர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸில் சிறந்தவர் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று சரவணன் தனக்குள் நினைத்து கொண்டான். அப்பொழுது அவருக்கு பின்னால் ஒரு 6-7 ஆட்கள் கில்பர்ட்டை போலவே வந்து நின்றார்கள். அவர்களுக்கும் கில்பர்ட் வயசுதான் இருக்கும். ஆனால் அவர்களது உடல் கட்டு 30 வயதுக்காரர்களைப் போலத்தான் இருந்தது. அவர்களெல்லாம் பார்த்து சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்ன அடிக்கிறதுக்கு இவ்வளவே பேர் தானா என்று நக்கலாக கேட்டான். உடனே கில்பர்ட், உன் மேல உனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸா? இப்போ உனக்கு புரியும் என்னோட பவர் என்னன்னு என்று சொல்லிவிட்டு வேகமாக அவனது அருகில் ஓடி வந்தார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு தூணில் கட்டப்பட்ட நிலையில் இருந்த சிவகுமார் கத்தினார், சரவணா, நீங்க எது போயிடு பிளீஸ் என்று சொன்னார். சிவகுமாரின் குரலை கேட்டதும் சரவணனின் வேகம் இன்னும் அதிகமானது. அவர் நிவேதிதாவின் தாத்தாவாக இல்லாவிட்டாலும் சரவணன் கண்டிப்பாக அவருக்கு உதவி செய்திருப்பான். ஏனென்றால் அவர் மிகவும் நல்லவர் என்பது சரவணனுக்கு தெரியும். அதனால் சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், மிஸ்டர் குமார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது என்று சொல்லிவிட்டு தைரியமாக நின்றான். அவன் அப்படி தைரியமாக நிற்பதை கில்பர்ட் பார்த்தார். பின்பு சரவணனிடம், உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா என்று கேட்டார். அதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், அதுக்கு நான் உன்னை விட பலவீனமா இருக்கணும். நீ நினைக்கிறத விட நான் ஸ்ட்ராங் தான் என்று சொல்லிவிட்டு அவருடன் எதிர்த்து சண்டை போடுவதற்கு தயாராக நின்றான். எபிசோட் 408 ஜாக் அப்பா யார்? கில்பர்ட் ஆத்திரத்தில் சரவணனை முகத்திலே குத்தவர மின்னல் வேகத்தில் சரவணனும் அவரின் கையிலே குத்தினான். சரவணனிடமிருந்து இந்த ஒரு வேகத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவன் அடியின் தாக்கம் அவரை 2 அடி பின்னே நகரச் செய்தது. கில்பர்ட் பின்னே இருந்த ஆட்களும் திகைப்புடன் சரவணனை பார்த்தார்கள். கில்பர்ட் நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷனில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர். அவரையே கதிகலங்க வைத்து விட்டான் சரவணா. இதில் அவன் ஒரு அடி கூட நகராமல் அப்படியே நிற்பது அவர்களை மேலும் நடுங்கச் செய்தது. சரவணன் கைகளை இறுக மூடிக்கொண்டு நின்றான். அண்டர் கிரவுண்ட் ரிங்கில் சண்டை போடுவதை விட இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று மகிழ்ந்தான். என்ன இதுக்கே அப்படியே நின்னுட்ட? வா 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 என்று கில்பர்ட்டை பார்த்து கையசைத்தான் சரவணா. கில்பர்ட் நகர்வதற்கு முன்பே சரவணா கீழே குனிந்து அவரின் இடுப்பிலே ஓங்கி குத்தி இருந்தான். ஏற்கனவே ஏற்பட்ட காயத்தில் மீண்டும் சரவணா அடிக்க 8 அடி பறந்து விழுந்தார் கில்பர்ட். அதிர்ச்சியில் இருந்தவர் மீள்வதற்கு முன்பே சரவணா அவரின் சட்டை காலரை பிடித்து தூக்கி நிற்க வைத்தவன் அவரை தோளோடு வளைத்து அவன் பின்பக்கமாய் தூக்கி போட்டான். அதில் வாயிலிருந்து ரத்தத்தை துப்பினார் கில்பர்ட். அங்கிருந்த அனைவருமே பெரிதாய் அதிர்ந்தார்கள். அனைவரும் கில்பர்ட்டை நோக்கி ஓடிவர கில்பர்ட் கையை உயர்த்தி அவர்களை வரவேண்டாம் என்று தடுத்தார். தட்டு தடுமாறி நடுக்கத்துடன் எழுந்தவர் சரவணனை முறைத்தார். கொஞ்சம் விட்டிருந்தால் சரவணன் அவரை கொன்றிருப்பான். யாரும் கிட்ட வராதீங்க, இதை நானே பாத்துக்கிறேன் என்று எழுந்து நின்ற கில்பர்ட் அவரின் ஆட்களிடம் கூறினார். அனைவரும் மேலும் திகைத்தார்கள். கில்பர்ட், உங்களால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஏற்கனவே உன் உடம்பு காயப்பட்டிருக்கு. நீ மட்டும் நல்லா இருந்திருந்தீன்னா இவெல்லாம் உன் முன்னாடியே நின்னு இருக்க மாட்டான் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் கில்பர்ட் எதுவும் கோரவில்லை. ஆனால் அவர் லேசாக குதூகலமடைந்தார். பல்லை கடித்துக் கொண்டு சரவணனை முறைத்தார் கில்பர்ட். என்ன, அந்த ஹிட்மேன் உன் கூட இருக்கானா? அவங்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிட்டியா என்று கேட்டார். ஆமா என்று சாதாரணமாய் கூறினான் சரவணா. கில்பர்ட் ஒரு நடிகராக இருந்தாலும் அவரின் ஒவ்வொரு அசைவும் மார்ஷியல் ஆர்ட்ஸில் தேர்ச்சி பெற்றவர் போல் இருந்தது. உன்ன மாதிரி ஒரு எதிராளிய என் வாழ்க்கையில பாக்குறது ரொம்ப ரேர் என்று சரவணனிடம் கூறிய கில்பர்ட் அவரின் ஆட்களிடம் திரும்பினார். யாரும் கிட்ட வராதீங்க. ஒருவேளை நான் தோத்துட்டா டேனியல் குடும்பம் தோத்ததா அர்த்தம். நீங்க சரவணன் கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல என்றார். சரவணனை அழுத்தமாய் பார்த்தார் கில்பர்ட். சரவணன் இதில் கை தேர்ந்தவன் என்று அறிந்து கொண்டார். அதற்கான காரணமும் அவருக்கு தெரியும். அதன் பின் கில்பர்ட் அவர் உடம்பில் போடப்பட்டிருக்கும் பேண்டேஜ்களை அனைவர் முன்பிலும் அவிழ்த்தார். என் உடம்புல இருக்கிற காயம் எல்லாமே என் சின்ன வயசுல இருந்து இருக்கிறது. நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்ன வருத்திக்கிட்டு சாம்பியன்ஷிப்பை வாங்கினேன்.
இதனால என் உயிரே போகக்கூடிய நிலைமை கூட வந்துச்சு. இப்ப நீ இருக்கிற மாதிரி அப்ப நான் இல்ல. உனக்கு இப்ப பேக்கப் ஆள் எல்லாம் இருக்கலாம், ஆனா அப்படி யாரும் எனக்கு இல்ல. சோ இது 1-on-1, நீயும் நானும் மட்டும் மோதுறது என்று கூறியவர் அனைத்து பேண்டேஜ்களையும் கழற்றி எறிந்தார். இப்போ ஒழுங்கா நம்ம சண்டை போடலாம். அந்த ஹிட்மேன் இருந்தானே, அவன் கூடயும் சண்டை போட எனக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் என்றார். அவரின் பேச்சு, முகபாவனை எல்லாமே ஹரிஷ் போல் இருப்பது சரவணனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. கில்பர்ட் உடம்பில் ஏகப்பட்ட காயங்கள் இருந்தது. அது எல்லாமே அவர் சண்டை போட்டதற்கான தழும்பு அடையாளமாய் திகழ்ந்தது. வெட்டுக்காயம் முதல் கொண்டு அவர் உடம்பில் இருந்தது. கில்பர்ட்டிற்கு மார்ஷியல் ஆர்ட்ஸில் தீராத மோகம். அதிலேயே இருந்தவர் பணத்தாலும் ஒரு பெண்ணாலும் மோகம் கொண்டு இந்த சினிமா துறையில் நுழைந்து மொத்தமாய் மாறிவிட்டார் கில்பர்ட். என்று கத்தியபடியே சரவணனை அடிக்க ஓடி வந்தார் கில்பர்ட். அவருக்கு புது புத்துணர்வு பிறந்தது போல் இருந்தது. முன்பை விட இன்னும் அதீத வேகத்துடன் சரவணனை நோக்கி ஓடி வந்தார். ஆனால் அவர் உடம்பில் முன்பு போல் தெம்பு இல்லை. ஒன்னும் பண்ண முடியாது என்று கூறி கில்பர்ட்டின் அடியை தடுத்தான் சரவணா. இன்னும் குறையாத வேகத்துடன் சரவணனை மீண்டும் தாக்கினார் கில்பர்ட். நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமம் என்று கத்திய கில்பர்ட் சரவணன் முகத்தில் குத்தவர, சரவணா அவரின் அசைவுகளை கணித்து சட்டென்று வளைந்து குனிந்து அவரை தடுத்தான். நான் தான் சொன்னல என்று குனிந்தவன் கூறியபடியே அவர் நெஞ்சிலே ஓங்கி குத்தினான். அதில் பின்னாலே பறந்து விழுந்தார் கில்பர்ட். அவர் பின்னால் விழ சென்ற இடத்தில் நிறைய ஸ்டீல் கம்பிகள் நட்டு கொண்டிருந்தது. சரவணன் குத்திய வேகத்தில் அதில் விழுந்தால் நிச்சயம் அந்த கம்பிகள் அவரை நெஞ்சை பிளக்கும். கில்பர்ட் சரியாக அதில் விழும் வேளையில் சரவணன் அவரை எட்டி உதைத்திருந்தான். அதில் அதற்கு பக்கவாட்டில் விழுந்தார் கில்பர்ட். சரவணனின் வேகத்தை ஆச்சரியமாய் பார்த்தவருக்கு அவனை மெச்சாமல் இருக்க முடியவில்லை. சினிமாவில் அவர் பார்த்த சண்டை காட்சியெல்லாம் இப்பொழுது நேரடியாக அவரே அனுபவித்துக் கொண்டிருந்தார். கில்பர்ட்டின் ஆட்கள் மீண்டும் அவரிடம் ஓடி வர பார்க்க கில்பர்ட் கையை உயர்த்தி மறுப்பாக தலையசைத்தார். கில்பர்ட்டே இதனை எதிர்பார்க்கவில்லை. பல்லை கடித்துக் கொண்டு எழுந்து நின்றவர், மிஸ்டர் சரவணா, என்னையே நீ அடிச்சிட்ட. என்னை கொல்லாம விட்டதுக்கு தேங்க்ஸ். நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவன்ல. நீ சிவகுமார உன் கூட கூட்டிட்டு போலாம் என்றார் கில்பர்ட். சரவணா எதுவும் சொல்லாமல் அமைதியாய் தலையசைத்தான். கில்பர்ட் கோபத்தில் கைகளை இறுகி மூடிக்கொண்டார். அவருக்கு இது பத்தவில்லை. ஆனால் அவருக்கு வேறு வழியும் இல்லை. சரவணனிடம் அவர் தோற்றுவிட்டார். அவனுக்கு சமம் அவர் இல்லை. பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லாவே சண்டை போடுற. ஆனா அவங்கிட்ட இவ்வளோ பெரிய மனசு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்க்கறது ரொம்ப அபூர்வம், அதுவும் இந்த காலகட்டத்தில் என்று கண்ணை மூடிக்கொண்டு கூறியவர் அவனை பார்த்து லேசாய் புன்னகைத்தார். கில்பர்ட், உனக்கு அடிப்படாம இருந்திருந்தாலும் உன்னால் நிச்சயமா என்னை எதிர்த்து இருக்க முடியாது என்று கில்பர்ட்டிடம் கூறினான் சரவணா. எனக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு என்று சிரித்தார் கில்பர்ட். மேலும், ஆனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். மற்றவங்க சிவகுமார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. அவர் மேல உள்ள படியை துடைக்க நினைச்சா அது ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து காப்பாற்ற நினைச்சு நீயும் இதுல இன்வால்வ் ஆகிட்ட. முழுசா கரையை துடைக்கலன்னா அதுக்கு நீயும் பொறுப்பாக வேண்டி வரும். ஏன்னா அவர் மேல விழுந்த பழி அப்படிப்பட்டது என்றார். ஓ என்று புருவம் சுருக்கினான் சரவணா. சரி விடு, இப்ப எதுக்கு அது என்று கூறிய கில்பர்ட் அவர் உடலில் உள்ள வேர்வையை துடித்துக் கொண்டார். அவரின் ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி இதற்கு முன்பு சரவணனிடம் சண்டை போட்டார். ஆனாலும் அவரால் சரவணனை கொஞ்சமும் எதிர்க்க முடியவில்லை. அவன் உடம்பில் சிறு கீறலை கூட அவரால் ஏற்படுத்த முடியவில்லை. நான் ஏன் உன்னை கொல்லாம விட்டேன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று சட்டென்று கில்பர்ட்டை பார்த்து கேட்டான் சரவணா. சொன்னா தெரிஞ்சுப்ப என்றார். எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. என்னை தூண்டி விட்டது ஜாக் தான். சோ நான் அவனை தான் டீல் பண்ணுவேன். அதுவும் இல்லாம ஜாக் உன்னோட பையன் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ரொம்ப பாவம்தான். புன்னகையுடன் கூறினான் சரவணா. அதில் புருவம் சுருக்கி சரவணனை பார்த்தார் கில்பர்ட். என்ன சொல்றன்னு புரியல என்று கேட்டார். எனக்கு என்னமோ ஜாக் யார் பையன்னு உன் வைஃப்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்று சரவணன் கூற இமைக்காமல் அவனை பார்த்தார் கில்பர்ட். என்ன விளையாடுறியா? இதுக்கு நீ என்ன கொன்னே போட்டிருக்கலாம் என்பது போல் சரவணனை பார்த்தார். அதே நேரம் ஜோஷ் டவுனின் கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டலில் கரிஷ்மா நீண்ட நேரமாய்
எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தார். இன்னும் கில்பர்ட் வராததை உணர்ந்து படபடப்படைந்தார். பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கில்பர்ட்டின் வரவிற்காக காத்திருந்தார். கடைசியாக கரிஷ்மா அவரின் போனை எடுத்து ஒருவருக்கு அழைத்தார். 2 முறை அழைப்பு செல்ல எதிர்புறத்தில் இருந்தவர் கரிஷ்மாவின் அழைப்பை துண்டித்தார். மீண்டும் கரிஷ்மா அழைக்க அந்த நபர் அழைப்பை மீண்டும் துண்டித்தார். அதில் அவருக்கு மேலும் பதட்டமானது. அவர் அந்த நபருக்கு அழைத்திருக்க கூடாதுதான். ஆனால் வேறு வழியில்லாமல் அழைத்து விட்டார். கில்பர்ட் ஒன்றுக்கும் உதவாதவர், சரவணனை கூட சமாளிக்க முடியாமல் இருக்கிறார் என்று மனதில் அவரை திட்டினார் கரிஷ்மா. அதன் பின் கரிஷ்மா அந்த நபருக்கு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பினார். ஜாக் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான், உங்களால அவனை காப்பாற்ற முடியுமா பிளீஸ் எனக்காக என்று கெஞ்சலுடன் அனுப்பியிருந்தார். அதன் பின் 10 நிமிடத்தில் அவருக்கு பதில் வந்தது. அந்த செய்தியை பார்த்ததுமே வெடித்து அழத் தொடங்கினார் கரிஷ்மா. சரவணன் கையில் இருக்கும் தகவலை பார்த்ததும் பெரிதாய் அதிர்ந்தார் கில்பர்ட். சிவந்த விழிகளுடன் சரவணனை நிமிர்ந்து பார்த்தார். மிஸ்டர் சரவணன் என்று ஆச்சரியமாய் அவனை அழைத்தார் கில்பர்ட். என்னையே இப்படி பாக்குறீங்க? இப்பதானே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அதுக்குள்ள இவ்ளோ பெரிய சேஞ்சஸா என விளையாட்டாய் கூறினான் சரவணா. கில்பர்ட் ஜோஷ் டவுனில் அவர் அனைவருக்கும் தெரிந்த நபர், அதனால் உண்மையான அதிகாரம் பெற்றவர் என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் அதுதான் இல்லை. இல்ல என்று கண்களை துடைத்துக் கொண்ட கில்பர்ட் பொத்தன தரையில் அமர்ந்தார். அவர் வாழ்வில் மிகவும் சோர்வுற்றார். இன்று ஒரு நாள் சரவணனை எதிர்த்ததிலேயே அவனுக்கு நாம் நிகரானவன் இல்லை என்று புரிந்து கொண்டார். சரவணனிடம் ஆள்பலமும் பணபலமும் அவனின் தந்திரமான புத்தியும் அதனுடன் சேர்ந்து அவனுக்கு பெரிய மனதும் இருக்கிறது என்பதை உணர்ந்தார் கில்பர்ட். அதைவிட சரவணனின் தொலைநோக்கு பார்வை அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அப்போ நீ இது எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தியா என்று நம்ப முடியாமல் சரவணனை மற்றும் பார்வையோடு கேட்டார் கில்பர்ட். சரவணன் லேசாக தோலை குலுக்கினான். உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துக்கு வெளியே நீ உன் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட என்ன இருக்கு என்று கூறி கில்பர்ட் தோளில் லேசாய் தட்டி கொடுத்தவன் மேலும், ஆனா அவங்களெல்லாம் நகர சொல்லிடாத, என்ன இருந்தாலும் அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ், சோ நான் அவங்களை காயப்படுத்த விரும்பல என அசட்டையாக கூறினான். இதை கேட்டு மேலும் அதிர்ந்தார் கில்பர்ட். இதையெல்லாம் அவன் முன்பே ஏற்பாடு செய்திருக்கிறானா என்று ஆச்சரியமாய் பார்த்தார். சரவணன் அவரிடம் கொடுத்தது கரிஷ்மாவின் கால் ரெக்கார்டும் மெசேஜ் ரெக்கார்டும் தான். அதிலே தெரிந்தது கரிஷ்மாவிற்கு ஜாக்கின் தந்தை யார் என தெரியும் என்று. அந்த கேடு கெட்டவள நான் சும்மா விடமாட்டேன் என்று பல்லை கடித்தார் கில்பர்ட். அடுத்த நொடியே அப்பற்பட்ட ஆள் அழத் தொடங்கினார். வாழ்க்கை முழுவதும் உடன் இருந்தவளாலேயே ஏமாற்றப்பட்ட வலி அவரின் நெஞ்சை அடைத்தது. சரவணா அவரிடம் எதுவும் சொல்லாமல் நேராக சிவகுமார் பக்கம் சென்றான். தாத்தா வாங்க போலாம் என்று அழைத்தான் சரவணா. சிவகுமார் இன்னும் அதிர்ச்சியிலே இருந்தார். அவர் கோஷ்டவுனுக்கு வந்ததிலிருந்து சரவணனிடமிருந்து இப்படி ஒரு ரூபத்தை அவர் கண்டதில்லை. இதில் இன்று நடந்ததெல்லாம் அவர் நினைத்து பார்க்காதது. அவருக்கு தெரிந்தவரை சரவணன் இங்கு வந்து 3 நாள்தான் ஆகிறது. 3 நாளில் டேனியல் குடும்பத்தில் சிதைத்துவிட்டு இப்போது கில்பர்ட்டை இடிந்து போய் அமர வைத்து விட்டான். சரவணன் என்ன மாதிரியான யுக்தியை பயன்படுத்துகிறான் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் அவர் காலத்தில் இருந்தவர்கள் போல் இல்லை என்று நினைத்தார். சரவணன் சென்ற பின்பும் கில்பர்ட் அங்கேயே அமர்ந்திருந்தார். கில்பர்ட் அவன் போறான்னு நம்மளும் அப்படின்னு சும்மா இருக்க போறோமா என்று அவரின் அடியாள் ஒருவன் கேட்டான். நம்மளால என்ன பண்ண முடியும் என்று செய்வதறியாமல் கேட்டார் கில்பர்ட். இப்போ உன் ஹெல்த் நல்லா இல்ல, அதனாலதான் இப்படி. இதே நீ எங்க இருந்திருந்தா என்று அந்த நபர் சொல்லி முடிக்கும் முன்பே அவனை கடுமையாய் முறைத்தார் கில்பர்ட். நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? இதே நான் சின்ன வயசா இருக்கும்போது சரவணனை பார்த்திருந்தா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இந்நேரம் நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் என்று கடுகடுத்தார். அதில் அந்த நபர் பெரிதாய் அதிர்ந்தான். கில்பர்ட் ஆழமாய் பெருமூச்சு விட்டவர் இப்போதுதான் ஏதோ பாரம் குறைந்தது போல் உணர்ந்தார். சரவணனும் சிவகுமாரும் வெளியே வந்த பின் ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டார்கள். சிவகுமார் ஒரு மாஸ்கை எடுத்து போட்டுக்கொண்டார். என்ன யாரும் ஃபாலோ பண்ணி வரல என்று சட்டென கேட்டார் சிவகுமார். யாரும் இல்ல என்று புன்னகைத்தான் சரவணா. சிவகுமாருக்கு இன்னும் பயம் போகவில்லை. நீ எந்த டிராப்பும் செட் பண்ணலையா என்று கேட்டவருக்கு நடுக்கம் இருந்தது. அவரின் இப்போது ஒரே நம்பிக்கை
சரவணா மட்டுமே அவர் செய்யாத குற்றத்திற்கு அனுபவித்த தண்டனையிலிருந்து அவர் மீள சரவணன் மட்டுமேதான் காப்பாற்ற முடியும் இல்ல என்று தோலை குலுக்கினான் சரவணா. நீ எந்த டிராப்பும் செட் பண்ணலையா? கில்பர்ட் சாதாரண ஆள் கிடையாது. எப்படியோ நீ அவனை ஜெயிச்சிட்ட. உனக்கு ரொம்ப தைரியம்தான். ஆனா இந்த தைரியத்தை நீ சரியான இடத்துல யூஸ் பண்ண மாட்டேங்கிற. உன் வீரத்தை எங்க காட்டணுமோ அங்கேயும் காட்டினா நல்லா இருக்கும். நானும் வந்ததுல இருந்து நிவேதிதாவை பாக்குறேன். ஆனா அவ வயிறு இன்னும் பெருசாகவே இல்லையே என்று அவனிடம் புகார் கூறினார் சிவகுமார். எங்கே அவரின் பேத்திதான் அவனை நெருங்க விட மாட்டேங்கிறாளே. அவரின் குறும்புத்தனத்தில் லேசாய் சிரித்தான் சரவணா. தாத்தா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க அனுபவத்துல பதில் சொல்லுங்க. கில்பர்ட்டுக்கு அவங்க வைஃப் அவரை சீட் பண்ணது தெரிஞ்சிருக்குமா என்று கேட்டான் சரவணா. அதில் சிவகுமார் முகம் இறுகியது. எனக்கு அத பத்தி கவலை இல்ல என்று மறுத்தார் தாத்தா. எனக்கு என்னமோ நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தோணுதே. சரி, உண்மையை சொல்றேன். அவர் வைஃப் சீட் பண்ணது கில்பர்ட்டுக்கு 100% தெரியும். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி நான் ஏன் ட்ராப் செட் பண்ணணும்? எனக்கு அதுக்கு அவசியமே இல்லை. கில்பர்ட் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. ஜஸ்ட் மீடியா முன்னாடி என்னை ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி காட்டிக்கிட்டார். என் கூட ஒரு சண்டை போட நினைச்சிருந்தா எப்போ அவர் போட்டிருப்பார் என்றான் சரவணா. அதில் சிவகுமாரின் முகம் மாறியது. கில்பர்ட் அவரின் கோபத்தை கொட்டுவதற்கு சரவணனை ஒரு காரணமாய் எடுத்துக்கொண்டார். சரவணன் கில்பர்ட்டை சமாளிக்க முடியும் என்றால் ஜாக்கின் உண்மையான தந்தையையும் அவனால் நிச்சயம் எதிர்க்க முடியும். சரவணனின் புத்தி கூர்மையை நினைத்து ஆச்சரியமாய் அவனை பார்த்தார் சிவகுமார். சரவணன் மிக துல்லியமாய் கணித்து செயல்படுகிறான் என்று நினைத்தார். ரத்தினம் அவனுக்கு கற்றுத்தந்ததை விட அவன் மேலாக இருக்கிறான். சிவகுமார் அவரின் வேர்வையை துடித்துக் கொண்டார். சரவணனை திருமணம் செய்ய சொல்லி நிவேதிதாவை வற்புறுத்திய பொழுது அவளிடம் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை என்று கூறினார். கோஷ்டவுனில் வேலன் குடும்பம் அதீத செல்வாக்கு பெற்று மறைமுகமாய் வாழும் ஒரு குடும்பம். நினைத்ததெல்லாம் அவர்களால் சாதிக்க முடிவதற்கான காரணம் அவர்கள் மறைமுகமாய் இருப்பதினால்தான் என்று நினைத்திருந்தார் சிவகுமார். ஆனால் இப்பொழுது அவருக்கு உண்மையான காரணம் புரிந்தது. சரவணன் ஜோஷ்டவுனுக்கு சும்மா வரவில்லை. சிவகுமாரின் மேலே இருக்கும் பழியை துடைக்க மட்டும் அவன் இங்கு வரவில்லை என்று கண்டு கொண்டார் சிவகுமார். சரவணனின் உண்மையான நோக்கம் வேலன் குடும்பம் எதனால் இங்கிருந்து வெளியேறியது என்று கண்டுகொள்ளத்தான். அப்போ கில்பர்ட்டால எதிர்க்க முடியாத ஒரு ஆளை அவன் எதிர்க்கணும்னு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்றியா என்று வருத்தத்துடன் கேட்டார் சிவகுமார். ஆமா என்று புன்னகைத்தான் சரவணா. இது அவசியம்தானா? நிச்சயமா அதை பண்ணி ஆகணும். உங்க பேரை காப்பாத்துறதுக்கு இங்க எனக்கு ஒரு பிடிமானம் வேணும் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. அவனை நன்றி கலந்த வருத்தத்துடன் பார்த்தார் சிவகுமார். தனக்காக இவ்வளவு செய்கிறானே என்ற நன்றி உணர்வும், அதே நேரம் அவனுக்கு இங்கே ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற பயத்துடனும் அவனை பார்த்தார். சிவகுமாரை ஹோட்டலில் விட்டுவிட்டு ரத்தினத்தை பார்க்க கிளம்பினான் சரவணா. அதே நேரம் டேனியல் ஃபேமிலி மேன்ஷனில் சாரா டாக்ஸியிலிருந்து இறங்கினார். இது அந்த இடம்தானா என்று நம்ப முடியாமல் டாக்ஸி டிரைவரிடம் கேட்டார் சாரா. இதுதான் அந்த இடம். ஏன் உங்களுக்கு மேப் பார்க்க தெரியாதா என்று கோபமாய் கத்தினார் டாக்ஸி டிரைவர். நான் அயர்லாந்துல இருந்து வரேன், இங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது என்று முகத்தை சுளித்து ஹோக்சியாவில் இருப்பவர்கள் எல்லாம் மட்டமாக பேசுவது போல் பார்த்தார் சாரா. மேடம், இதுக்கு முன்னாடி நீங்க $1 கொடுத்திருந்தீங்க. இப்ப நீங்க எனக்கு மிச்சம் $5 கொடுக்கணும் என்று கராராக கூறினார் டாக்ஸி டிரைவர். என்ன, என்னவே ஏமாத்த பாக்குறியா? ஊருக்கு புதுசுன்னு. இந்தாமா, உனக்கு கண்ணு தெரியுதா? நீயே டாக்ஸி மீட்டரை பாரு என்று எரிந்து விழுந்தார் டிரைவர். சாரா காரை விட்டு இறங்கி கடுப்புடனே, எனக்கு முதல்ல இதுதான் அந்த இடமானே தெரியாது. நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? நீ மட்டும் ஏதாவது ஏமாத்த நினைச்ச நான் உடனே போலீஸ்க்கு கூப்பிடுவேன். டாக்ஸி டிரைவர் பேச்சற்று நின்றார். அவளிடம் மனுஷன் பேசுவானா என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். சாரா நேராக அங்கிருக்கும் செக்யூரிட்டி கார்டிடம் சென்றார். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் கில்பர்ட் டானியன் வீட்டில் இருக்காரா என்று அலட்டலுடன் கேட்டார் சாரா. என்று இறுக்கத்துடன் கேட்டார் செக்யூரிட்டி. அதில் மிகவும் அழகாய் சிரித்தார் சாரா. நான் சாரா, ஆல்பர்ட் ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கேன். அயர்லாந்துல ரொம்ப பெரிய ஃபேமிலி என்று அலட்டலாக பீத்திக் கொண்டார். அப்படியா? நான் எதுவும்
கேள்விப்பட்டதிலேயே. வெளியே போங்க என முகத்தில் அடித்தாற்போர் கூறினார் செக்யூரிட்டி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சாதாரண செக்யூரிட்டி நீ என்ன வெளியில போ சொல்றியா? நான் டேனியல் ஃபேமிலிக்கு ஒரு கெஸ்ட். ஒழுங்கா கில்பர்ட்ட கூப்பிடு, நான் பார்த்தே ஆகணும் என்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார் சாரா. இன்னைக்கு இந்த கிறுக்கி கிட்ட சிக்கி இருக்கேனா? இவ டிவிய பார்க்கவே மாட்டாளா என்று செக்யூரிட்டி நினைத்துக் கொண்டிருக்க அந்நேரம் அங்க வந்தார் கில்பர்ட். என்ன தேடி வந்திருக்கீங்களா என்று கேட்டபடியே காரை விட்டு இறங்கினார். கில்பர்ட்டிற்கு சாராவை எங்கோ பார்த்தது போல் இருந்தது. இந்த பெண் தானே ஜாட் ஆல்ம்ஸ்டனை ஜாக் கம்பெனிக்கு கொடுத்தது என்று நினைத்தார். அந்த நேரம் அவரும் அங்குதான் இருந்தார். இந்த லேடி இங்க என்ன பண்றாங்க? இவங்க சரவணாவுக்கு தெரிஞ்சவங்க தானே என்று யோசித்தார் கில்பர்ட். ப்ளீஸ் உள்ள வாங்க மேடம் என்று அவர் கூறவும் சாரா உடனே மகிழ்ந்தார். நான் உள்ள வரேன், ஆனா முதல்ல இந்த செக்யூரிட்டிய வேலை விட்டு அனுப்புங்க என்று அவரிடமே அதிகாரம் காட்டினார் சாரா. அவருமே சாராவை சரவணனின் அத்தைதான் என்று நம்பினார். சரவணனுக்கு போய் இப்படி ஒரு மாமியாரா என்று மனதில் நினைத்தார். அதன் பின் சரி என்பது போல் தலையசைத்தார் கில்பர்ட். போய் உன்னோட சம்பளத்தை வாங்கிக்கோ என்று கில்பர்ட் அந்த செக்யூரிட்டியை பார்த்து கண்ணடித்தபடியே கூறினார். முதலில் அந்த செக்யூரிட்டி அதிர்ந்தாலும் அதன் பின் அவரின் நோக்கத்தை புரிந்து கொண்டார். மிஸ்டர் டேனியல், உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு என்று அவர் சொல்லும் முன்பு கில்பர்ட்டிற்கு நினைவுபடுத்தினார். அதில் சம்மதமாக தலையசைத்தார் கில்பர்ட். சரவணன் போன்ற ஒருவனிடம் உறவு கொள்ள சாரா முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியம் என்று நினைத்தார். எதுவும் சொல்லாமல் கில்பர்ட் உள்ளே சென்றார். அவர் மனதில் முழுக்க இன்று சரவணனுடன் நடந்ததே ஓடிக்கொண்டிருந்தது. நேராக கிச்சனுக்கு சென்றவர் அவருக்காக டீயை போட ஆரம்பித்தார். இந்த சரவண உண்மையிலேயே பயங்கரமான ஆளா இருக்கான். என் ஒய்ஃப் என்ன ஏமாத்துறது எனக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன். என் பிள்ளையே இல்லாத ஒருத்தனை 20 வருஷமா நான் வளர்த்திருக்கேன். என்ன வாழ்க்கையோ என்று விரக்தியுடன் புலம்பினார் கில்பர்ட். மோஹித்தும் அவனின் ஆட்களும் ஜாக்கை ஜோஸ்டோனை விட்டு வெளியே ரகசியமாய் கடத்தி சென்றார்கள். ஜோஸ்டோனை விட்டு வெளியே வந்தால் இனி ஜாக்குக்கு வாழ்நாள் சிறைதான். ஜோஸ்டோனில் டேனியல் குடும்பத்தின் செல்வாக்கு பெரிதாயிருக்கும். மோகித்திற்கு ஜாக்கை ஒழித்து கட்டுவது பெரிய விஷயமாக இல்லை. ஆனால் அவன் மூலமாக நிறைய செல்வாக்கு பெற்றவர்கள் தலையிடுவதுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதன் பின்புதான் ஜாக்கை அங்கிருந்து வெளியே கொண்டு செல்ல முடிவெடுத்தான். ஆனால் ஜோஸ்டவுன் எல்லைக்கு வந்ததுமே அவன் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்தது. கேப்டன், பிரச்சனை என்று மோஹித்தின் ஆள் ஒருவன் கூறினான். மோஹித்தின் கார்தான் ஜாக்கின் கார் பின்னே சென்று கொண்டிருந்தது. ஒரு இடத்தில் மோஹித் கேஸ் ஃபில் செய்து கொண்டிருக்க முன்பு காரில் இருந்த அவனின் ஆட்கள் கத்தினார்கள். அவனுக்கு முன்பிருந்த கார்கள் எல்லாமே தீவிரவாதிகளை தாக்கினாலும் அதிலிருந்து தப்பிக்க கூடியவை. ஆனால் ஒரு நொடியில் எல்லாமே மாறிவிட்டது. அவர்களையே தாக்கியிருந்தார்கள். ஜாக்கை காக்க வந்திருந்தவர்கள் மிகப்பெரிய தந்திரவாதிகளாக இருந்தார்கள். நொடி பொழுதில் 3 கார்களில் இருந்தவர்களையும் கொன்று குவித்தார்கள். கேஸ் ஸ்டேஷனில் இருந்து மோஹித் அந்த இடத்திற்கு போக அவனின் கால்கள் மரத்தது. ஜாக் விலங்கு போட்டு வைத்திருந்த இடம் வெட்டுப்பட்டிருந்தது. அந்த காரின் கதவும் திறந்திருக்க அந்த காரில் பல கத்தி குத்துக்கான தடயமும் இருந்தது. மோஹித்தின் ஆட்களின் பொருளை வைத்து அவர்களை கொன்றிருப்பார்கள். நொடி பொழுதில் ஜாக்கை கடத்தி சென்று விட்டார்கள். நடப்பிற்கு வந்த அடுத்த நிமிடமே மோஹித் சரவணனை அழைத்தான். மிஸ்டர் சரவணா என்று பெரும் அதிர்ச்சியுடன் அழைத்தான். சரவணனுக்கு மோஹித் மீது ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அவனுக்கும் ஜாய்க்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் என்று நினைத்தான். முதலில் இருவரின் சர்நேமையும் பிராங்க்லின் என்றுதான் இருந்தது. இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று, மோஹித்தின் ரெஸ்யூம் ஜோஸ்டோனில் போலியானதா இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று அவசரமாய் கேட்டான் சரவணா. அது ஜாக் அவன் யார தூக்கிட்டு போயிட்டாங்க என்று திக்கியபடியே கூறினான் மோஹித். அதில் சரவணனின் முகம் இறுகியது. ஓகே என்று சாதாரணமாய் கூறினான் சரவணா. அதில் மோஹித் தான் என்ன இவ்வளவு அசட்டையாக சொல்றாரு என்பது போல நினைத்தான். கவலைப்படாத, அவனே திரும்பி வந்துருவான் என்று அமைதியாய் கூறினான் சரவணா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று கேள்வியா கேட்டான் மோஹித். கண்டிப்பா வருவான். ஏன்னா இப்ப டேனியல் குடும்பம் இல்ல. சோ அவனுக்கு 2 வழிதான். ஒண்ணு, அவனோட உண்மையான அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அவன் அப்பனே அவனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போ கண்டுபிடிச்சிருப்பானே. அப்படியே அவனை யாராவது தூக்கிட்டு போயிருந்தாலும் கண்டிப்பா என்ன பழிவாங்க வருவான்.
என்ன பழி வாங்கலனா தான் சாருக்கு தூக்கமே வராதே. அதனால அவனுக்கு என்ன பழி வாங்குறத தவிர வேற எந்த வேலையுமே இருக்காது என்று கூறி சிரித்தான் சரவணா. மேலும், எனக்கு புரியுது, ஆனா நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க. இரும்பு கம்பியில அவனோட விலங்க போட்டு வச்சிருந்தோம். அதே யாரோ ஒருத்தன் வாளால வெட்டி இருக்கான். அப்ப கண்டிப்பா அவன் சாதாரணமானவனா இருக்க மாட்டான். இத்தனை வருஷத்துல ஜாக் நிறைய பேரை கொண்டு இருக்கான். நிறைய பணக்காரங்க அவன் கையில இருந்திருக்காங்க. ஆனா எங்க கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இல்ல என்று உறுதியாய் கூறினான். இதில் மோஹித் பேச்சற்று நின்றான். என்றான் மோஹித். நீ இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படாத என கூறினான் சரவணா. பேசாம உங்க ப்ரொடெக்ஷனுக்கு நானே வரட்டுமா? இல்ல அதான் வேர்ல்ட் பெஸ்ட் ஹிட்மேன் ஜஸ்டின் உங்க கூட இருக்காரு. அவர் இருக்கும்போது நான்லாம் தேவையில்லையே என்றான் மோஹித். அதில் சிரித்தான் சரவணா. ஜஸ்டின் இப்போது இங்கு இல்லை. சரவணன் மற்றும் ரத்தினத்திற்கு கீழே இருக்கும் ஆர்கனைசேஷனில் ஒரு முக்கிய டாஸ்க் வந்திருக்கிறது. அதனால் அவர்கள் ஜஸ்டினை அங்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆரோன் குடும்பத்திடமிருந்து எடுத்துக்கொண்ட பொருளை சரவணன் இப்பொழுது வெளிநாட்டு ஆளுகள் மூலமாக அதனை நன்றாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறான். கூடிய சீக்கிரமே அந்த ஃபேக்டரி வேலை செய்ய துவங்கிவிடும். அப்படி மட்டும் நடந்தால் ஜோஸ்டவுனில் அவனை மிரட்ட ஆளே இருக்க மாட்டார்கள். அப்படியே சரவணா ஆரோன் குடும்பத்தினரிடம் நேருக்கு நேர் மோதிச் சென்றாலும் இம்முறை அவனுக்கு போலியான வார்ஷிப் தேவைப்படாது. சிவகுமாருடன் சரவணா சிறிது நேரம் பேசிவிட்டு மேலே சென்று ரத்தினத்தை பார்க்க நினைத்தான். அவன் வெளியே வந்தவுடனே அவன் போன் அடித்தது. எடுத்து பார்க்க ஹரிஷ் தான். ஐயோ பாஸ், அந்த லேடி திரும்ப திரும்ப ரத்னத்தோட வார்டுக்குள்ள போயிட்டே இருக்கா என்று அழைப்பை ஏற்றதுமே கடுப்புடன் கூறினார். சரி, திரும்ப அவளை உள்ள விடாதீங்க என்று அசட்டியாக தோலை குலுக்கினான் சரவணா. அவனுக்கு தெரியும் அந்த பெண் வேண்டுமென்றே சரவணனுக்கு உதவி செய்ய நினைக்கிறாள். அந்த பெண்ணுக்கு சரவணனால் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது. அதனால்தான் இதனை அவர் செய்கிறார் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ரத்தினத்துடன் தொடர்புடையவர்களை சரி கட்டுவது அவ்வளவு சுலபமான காரியமில்லை. அவ என்ன காரணம் சொன்னாலும் நான் அவங்கள உள்ளார விட்டுருக்க மாட்டேன். ஆனா எனக்கு திடீர்னு உள்ளார இருக்கிறது ரத்னம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. எனக்கு என்னமோ உண்மை சீக்கிரமே வெளியே தெரிஞ்சிருமோன்னு தோணுது என்று பெருமூச்சுடன் கூறினார் ஹரிஷ். அதில் உடனே சரவணனின் முகம் சுருங்கியது. அவங்க எப்ப கிளம்புனாங்க என்று கேட்டான். ஒரு மணி நேரம் இருக்கும் என்று ஹரிஷ் கூறியதும் உடனே அழைப்பை துண்டித்துவிட்டு ரத்தினத்தை பார்க்க அவர் அறைக்கு சென்றான் சரவணா. ரத்தினத்தின் அறை. ரத்தினம் சரவணனின் திட்டத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய திட்டம். அதை நினைத்து பார்க்கவே அவருக்கு லேசாய் கதி கலங்கியது. இதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க 50% மட்டுமே வாய்ப்பிருந்தது. அந்நேரம் அவரின் அறை கதவு தட்டப்பட்டது. ரத்தினம் அவரின் போனை பார்க்க சரவணனிடமிருந்து செய்தி வரவில்லை. சந்தேகத்துடனே துவாரம் வழியே பார்க்க ஒரு பெண் தான் நின்றிருந்தாள். ரத்னம், கதவு தர. உனக்கு அவளை பார்க்கதான் பிடிக்கல, ஆனா என்ன கூடவ பார்க்க மாட்ட என்று கலங்கிய விழிகளுடன் கதவை தட்டினார் அந்த பெண். அந்நேரம் ஹோட்டலின் செக்யூரிட்டிகள் அந்த பெண்ணிடம் வருவதைக் கண்டு வேறு வழியில்லாமல் கதவை திறந்தார். கதவை திறந்ததுமே அடுத்த நொடி ரத்தினத்தை கட்டிக்கொண்டார். ரத்னோ, நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகல என்று சொல்லி அவர் இதழில் இதழ் பதித்தார். அதில் பட்டென்று அந்த பெண்ணை தள்ளிவிட்டார் ரத்தினம். ஆனாலும் அந்த பெண் அவரை இறுக்கமாய் அணைத்துக் கொண்டார். நீ இன்னும் எங்களை வெறுக்கிறியா? இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்த? உன் அவ ரொம்ப மிஸ் பண்றா. என் கூட வந்து அவளை பார்க்க வரியா? டெய்லியும் அவ அழுகிறா. எனக்கு தெரியும் உனக்கு அவளை பிடிக்காதுன்னு. அவளுக்காக தான் நீ தீரன் ஃபேமிலியை விட்டுட்டு அவ ஃபேமிலி ஜோஸ்டோன்ல நல்லா இருக்கணும்னு ஹெல்ப் பண்ணின. ஆனா பிளீஸ், இப்பவே இங்கிருந்து கிளம்பி போ. உன் கூட யாரு வந்திருந்தாலும் உன்னால கண்டிப்பா அவங்களை எதுக்க முடியாது என்று கூறிய அந்த பெண் ரத்தினத்தை மெத்தையில் தள்ளிவிட்டார். ரத்தினத்தின் உடல் நடுங்கியது. அவரால் அந்த பெண்ணை மறக்க முடியவில்லை. 20 வருடமாக அந்த வலியை நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் ஒரு நாள் சரவணா ஜோஸ்டோனுக்கு வருவான் என்று. ஆனாலும் அவருக்குள் பயம் இருந்தது. இதில் அவர் வெற்றி பெற்றாக வேண்டும். சரவணனுக்காக மட்டுமில்லை, அவர் இழந்த சிலவற்றிற்காகவும். என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னை விடு, அது எல்லாமே முடிஞ்சு போனது. இனி அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல என்று ரத்தினம் தன் மீது இருக்கும் அந்த பெண்ணை தள்ளிவிட பார்க்க அவரோ ரத்தினத்தின் இரு கைகளையும் அவர் தலைக்கு மேல் அழுத்தி பிடித்திருந்தார். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணின. நீ இன்னமோ அவ பின்னாடி, அவ ஃபேமிலி பின்னாடி போக நினைச்சா நானும் உன் கூட வருவேன்.
என்று அந்த பெண் கூறி முடிக்க, ஐயோ, நான் எதுவும் பார்க்கல என்று கண்களை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு வாசலில் நின்றிருந்த சரவணன் கத்தினான். ரத்தினத்திற்கு என்ன ஆனதோ என்று படபடப்புடன் ஓடி வந்த சரவணா கதவை திறந்து அங்கு கண்ட காட்சியில் சங்கட்டமாய் நெளிந்தான். அந்த பெண் ரத்தினத்தை தேடி இன்று வருவார் என்று சொல்லத்தான் சரவணன் இங்கு வந்தான். ஆனால் அந்த பெண் அவருடனே மெத்தையில் இருப்பார் என்று அவன் கொஞ்சமும் நினைக்கவில்லை. சரவணா கூச்சத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முற்பட்டான். ஒரு வழியா வந்துட்டியா என்ற ரத்தினம் அவனை தடுத்தார். அவர் மீது இருந்த பெண்ணை தள்ளிவிட்டு எழுந்தார். நீங்க இத முன்னாடியே சொல்லி இருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அப்புறம் இன்னைக்கு ராத்திரி நான் சிவகுமார் தாத்தா கிட்ட பேச வேண்டியது இருக்கு. நீங்க உங்க ஹெல்த்த பாத்துக்குங்க என்று ரத்தினம் இடுப்பில் சுடப்பட்ட குண்டடியை காட்டி கூறினான் சரவணா. அவனுக்கு இருவரின் தனிப்பட்ட நேரத்தை வீணாக்கி விட்டோமோ என்ற சங்கட்டம். அதில் ரத்தினத்தின் முகம் மாறியது. உடனே அந்த பெண் பக்கம் திரும்பியவர், தனு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு என்றார். அதில் ஒரு நொடி அதிர்ந்த அந்த பெண் முகம் சுருங்கியது. இருவருக்குள்ளே ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டான் சரவணா. தனு என்ற அந்த பெண் அவளின் 30களின் இருப்பவள் போல் இருந்தாள். ரத்தினத்திற்கு தெரிந்தவர் என்பதனால் சரவணா அவரை பற்றி விசாரிக்காமல் இருந்தான். அயர்லாந்தில் அந்த பெண்ணை சந்தித்த போது ஏதோ அவரிடம் வித்தியாசத்தை உணர்ந்தார். டாரினையே மிரட்டியவர் நிச்சயம் சாதாரண பெண்ணாக இருக்க மாட்டார். ரத்தினம் என்று மீண்டும் அவரை அழைத்து தலையை மறுப்பாக அசைத்தார் தனு. ரத்தினம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க அவள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாள். அப்படி இருக்கையில் எளிதா இங்கிருந்து சென்று விடுவாரா என்று ரத்தினம் அவரின் கார்டை கொடுக்க அப்போதுதான் அந்த பெண் அங்கிருந்து செல்ல சம்மதித்தார். வெளியே செல்வதற்கு முன் மீண்டும் ரத்தினம் பக்கம் திரும்பியவர், நான் உனக்காக கீழே வெயிட் பண்றேன். உனக்கு என்ன பார்க்க பிடிக்கலைனாலும் நீ அவங்கள பார்த்துதான் ஆகணும். நான் உனக்காக கீழே இருக்கேன். நான் உன்னை எதுக்கும் மிரட்டவும் மாட்டேன், வற்புறுத்தவும் மாட்டேன். நம்ம கொஞ்சம் பேசணும் பிளீஸ், நான் கெஞ்சி கேட்கிறேன் என்றார். ரத்தினம் என்ன உணர்கிறார் என்று அவர் முகத்தை வைத்து கணிக்க முடியவில்லை. சரி, நான் அப்புறமா வரேன் என்று பெருமூச்சுடன் கூறினார் ரத்தினம். அதன் பின்தான் அந்த பெண் மகிழ்வாய் கீழே சென்றார். அதற்கு முன் சரவணனை பார்த்து லேசாய் தலையசைத்துவிட்டு சென்றார். சரவணா அதிர்ச்சியுடன் ரத்தினத்தை பார்த்தான். ரத்தினம் பேச்சற்று மெத்தையில் அமர அவரை பார்த்து இரு புருவங்களையும் உயர்த்தினான் சரவணா. நான் சிவ பூஜையில எதுவும் கரடி மாதிரி வந்துட்டுனா என்று நக்கலாய் கேட்டான் சரவணா. அதில் கடுப்பில் கண்களை சுழற்றினார் ரத்தினம். பொடிப்பயலே, இத கேட்கவா நீங்க இவ்வளவு தூரம் வந்த என்று கேட்டார். அதுக்காக இல்ல, ஆனா நானும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இப்போ இத கேட்டே ஆகணும் போலயே. யார் அந்த பொண்ணு? அவங்க எந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க என்று அவருக்கு எதிரே அமர்ந்து ஆர்வமாய் கேட்டான் சரவணா. அவன் கேட்ட கேள்வியில் கண்களை இறுக மூடிக்கொண்டார் ரத்தினம். சரவணன் கண்ணுக்கு ரத்தினம் போன்ற ஒரு சிறந்த மனிதர் இருக்க மாட்டார் என்று நினைத்தான். அப்படிப்பட்டவரே இன்று தடுமாற்றத்தில் பயத்தில் அவன் முன்னே அமர்ந்திருக்கிறார். இது ஜோஸ்டவுன்ல இருக்கிற ஹிடன் ஃபேமிலி என்று கூறியவர் மனதில் நிறைய நினைவுகள் ஓடியது. மேலும் இப்ப வந்த பொண்ணு என்னோட ஜூனியர் என்றார். ஓ, அதனாலதான் உங்களை பேரை சொல்லி கூப்பிட்டாங்களா? ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் போலியே என்று சிரிப்புடன் கூறினான் சரவணா. தனு பயங்கரமான ஆள், அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. தீரன் குடும்பத்துல சில பேரு தான் வெளியாளுங்களா இருப்பாங்க. ஆனா அந்த கொஞ்சம் பேர்லயே இவ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. ராயர் குடும்பத்துக்கு இவன் நிறைய உதவி பண்ணியிருக்கான். ஜோஸ்டவுன்ல அந்த குடும்பம் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு இவதான் முக்கியமான காரணம் என்றார் ரத்தினம். இதை கேட்டதுமே அதிர்ந்தான் சரவணா. என்ன, ராயர் ஃபேமிலியா? இவங்க அந்த ஃபேமிலியில இருந்து வராங்களா? ஜோஸ்டவுன்ல ராயர் ஃபேமிலி தானே லெஜெண்ட் என்று நினைத்தான். ராயர் குடும்பம் ஜோஸ்டவுனில் தங்களுக்கென்று ஆதிக்கத்தை 20 வருடங்களுக்கு முன்பே பதிக்க துவங்கிவிட்டார்கள். பெரும் செல்வாக்கு பெற்றவர்கள். அவர்களின் வளர்ச்சி மென்மேலும் உயர்ந்து கொண்டிருந்தது. இங்கு வந்ததில் அவர்களை பற்றி சரவணன் கேள்விப்பட்டிருக்கிறான். ராயர் குடும்பம் ஜோஸ்டவுனில் அவர்களுக்கென்று ஒரு வட்டத்தை உருவாக்கி மற்றவர்களை அழித்து விட்டார்கள். அடிமட்டத்திலிருந்து இவ்வளவு பெரிதாக
ஒரு குடும்பத்தை அமைக்க அவர்களால் எப்படி முடிந்தது என்று ஆச்சரியமாய் நினைத்தான் சரவணா. இதற்கு மூல காரணம் யாராக இருக்கும் என்று யோசித்தான். ஆனால் அவன் பெரிதா யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. அது அவர்தான் என்று அவனுக்கு தெரிந்தது. நீங்க தான் இவங்களை உருவாக்குனீங்களா என்று பெரும் அதிர்ச்சியுடன் கேட்டான் சரவணா. ரத்தினம் அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டிருந்தார். ரத்தினத்தை எதிர்த்தால் என்ன ஆகும் என்று நினைக்கவே அவனுக்கு கதி கலங்கியது. இப்போதுதான் புரிந்து கொண்டார் ரத்தினம் ஏன் ஜோஷ் டவுன் அவ்வளவு சாதாரணமான இடமில்லை என்று கூறினார் என்று. ஒரு சின்ன தவறான முடிவு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது என்னோட வாலிப வயசுல கிரியேட் பண்ணது. நான் என் வாழ்க்கை முழுக்க படிச்சு கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே நான் இப்ப பயன்படுத்தி ராயர் ஃபேமிலிய ஜோஷ் டவுன்ல நல்ல இடத்துல நிப்பாட்டி வச்சேன் என்று சிகரெட்டை ஆழமாய் இழுத்து விட்டபடியே கூறினார் ரத்தினம். சரவணன் தான் பெரிதாய் எதிர்ந்தான். ரத்தினம் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரா? இவர் மனுஷன் தானா? இவரால எப்படி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஃபேமிலி கிரியேட் பண்ண முடிஞ்சது? உண்மையாவே இவரு சாணக்கியனா இருந்திருப்பாரோ? ஆனா இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனதை விட்டுட்டு இப்போ எப்படி இப்படி என்று மனதிலேயே பலவாறாக யோசித்தான் சரவணா. ஒருவேளை அந்த ராயர் ஃபேமிலி அதுக்கப்புறம் உங்களை வெளியே விரட்டிட்டாங்களா என்று புருவம் சுருக்கினான் சரவணா. அது லேசாய் புன்னகைத்தார் ரத்தினம். ஆமா, ஆனா அதுல அவங்க தப்பு இல்ல, ஏன் தப்புதான். மனுஷங்களை ரொம்ப நம்பிட்டேன். என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணேன். ஆனா அவங்க என்னை வெளியே அனுப்புனப்போ ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். இதுல மோசமான விஷயம் என்னன்னா, நான் உருவாக்குனத என்னால அழிக்க முடியல. என்னால அந்த குடும்பத்தை எதிர்த்து நிக்க முடியல என்று இறுகிய குரலில் கூறினார் ரத்தினம். இதுவரை அவர் இப்படி பேசி அவன் பார்த்ததில்லை. அது எப்படி அவங்க இப்படி பண்ணலாம் என்று கோபத்தில் கேட்டான். இதுல முழு தப்பு அவங்களோடது இல்ல. ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு பெருசாகுதோ அந்த அளவுக்கு அதோட அழிவை நினைச்சு பயம் அவங்களுக்கு இருக்கும். தனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சுன்னா அதுக்காக உதவி செஞ்சவங்கள ஒண்ணு வெளியே அனுப்பிடுவாங்க, இல்ல கொண்டுடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சேன். ஆனா அந்த வயசுல எனக்கு நிறைய விஷயம் தெரியல என்றார். சரவணா பெருமூச்சு விட்டான். அதிர்ச்சியிலேயே இருந்தான். அவனின் தந்தை சக்திவேல் ரத்தினத்தை எப்போதுமே நம்புவார். அதற்கான காரணத்தையும் அவன் நன்றாய் உணர்ந்திருந்தான். ஒருமுறை சக்திவேல் ரத்தினத்தை காப்பாற்றியதாக கூறினார் ரத்தினம். அவரின் வாழ்வை இங்கு தொலைத்திருந்தாலும் சக்திவேல் அவரை காப்பாற்றியிருக்கிறார். ராயர் குடும்பத்தில இருந்து என்ன வெளியே அனுப்புனதும் நான் இங்கே இருந்து கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருக்கலான்னு அங்க போயிட்டேன். அங்க அப்படியே சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அங்க கஷ்டப்பட்டதை நினைச்சு கூட எனக்கு வருத்தமா இல்ல. ஆனா நான் கஷ்டப்பட்டு படிச்சு என்னோட இந்த டேலண்ட் திரும்பவும் யூஸ் பண்ணாம போயிருவணும்னு ரொம்பவே பயந்தேன். நான் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் உன்னோட அப்பாவை அங்க பார்த்தேன் என்றார் ரத்தினம். நான் அயர்லாந்துல இருக்கிறப்ப தீரன் ஃபேமிலி பவர்ஃபுல்லானதுன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஜோஷ் டவுன்ல வாழ கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க திரும்ப தீரன் ஃபேமிலிக்கு போனா உங்க லைஃப் பெட்டரா இருந்திருக்கும்ல என்று ஆச்சரியமாய் கேட்டான் சரவணா. இதை கேட்டதுமே ரத்தினம் முகம் மொத்தமாய் மாறியது. தீரன் ஃபேமிலியா? தீரன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணவன். எனக்கு அங்க திரும்பி போக தைரியம் இல்ல என்று சிரித்தார். என்னாச்சு என்று புரியாமல் கேட்டான் சரவணா. உனக்கு தெரியாது இல்ல, தீரன் ஃபேமிலியில ஒரு ரூல் இருக்கு. அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசு இன்னொரு குடும்பத்துக்கு உதவக்கூடாது. அப்படி பண்றது அது குடும்பத்துக்கே பண்ற துரோகம் மாதிரி. ஆனா நான் அதை ஒரு பொண்ணுக்காக பண்ணேன். நாங்க எப்பவுமே ஒன்னா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா ராயர் குடும்பம் ஜோஷ் டவுன்ல அதிகாரமா எப்ப வந்துச்சோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று பெருமூச்சுடன் கூறிய ரத்தினம். அதிலே தனு கூறிய அந்த பெண் யார் என்று சரவணனுக்கு புரிந்தது. ஆழ்மனதில் புதைந்து காயத்தை மீண்டும் கீறியது போல் உணர்ந்தார் ரத்தினம். இப்ப புரியுது ஜோஷ் டவுன்ல ஏன் எப்படி டீல் பண்ணணும்ன்றத முதலே முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு. இவங்களை சமாளிக்க உங்களை தவிர வேற யாராலையும் முடியாது என்றான் சரவணா. ராயர் குடும்பத்தை எப்படி டீல் பண்ணணும்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது என்றார். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கேன். சாதாரண ராயர் ஃபேமிலி தானே, உங்களுக்காக நான் இறங்கி செய்யறேன் என்றான் சரவணா.